அத்தியாயம் 1. இதனால் சகலவித மாணவர்களுக்கும் புருஷ் என்று செல்லமாக அவளால் அழைக்கப்பட்ட புருஷோத்தமன் வரையும் இறுதி மடலின் மூலம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இப்போது உங்கள் காதருகில் ஷெனாய் வாத்திய ஒலி கேட்கிறது என்றால் என் துக்கமான மனநிலையை நீங்கள் துல்லியமாக புரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். அவளை மணக்க நான் தயார். என்னை மணந்து தாயாக அவள் தயார். இதில் நடுவில் வந்தவன் அவள் அப்பன், திமிரன், கொழுப்பன், அலட்சியன், அதிகாரன், பணன். என்னை பார்த்து கேட்டான் ஒரு கேள்வி. 40 வார்த்தைகள் கொண்ட அணுகுண்டு அது. ஓவர் டு ஃப்ளாஷ்பேக். அடுத்த வேளை சோத்துக்கு வழி தெரியாத பிச்சைக்கார பயலே, உனக்கு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு கூட என்னடா காதல் வேண்டி கிடக்கு? இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே நின்னா சுட்டு பொசுக்கிடுவேன். ராஸ்கல், வெளியே போடா நாயே. இன்னொரு தடவை என் பொண்ணை சந்திக்க முயற்சி செஞ்சேன்னா துப்பாக்கி தான் பேசும். இப்போ நீயா போறியா இல்லை ஓட வைக்கட்டுமா? கடைசி கடிதத்துக்கு திரும்பி வாங்க. இதற்கு பிறகும் ஒரு மனிதனாகப்பட்டவன் உயிர் வாழ வேண்டுமா? முடியுமா? அவசியமா? எனவேதான் சாக தீர்மானித்தேன். நான் குடித்திருக்கும் விஷம் நானே நினைவோடு என் சொந்த காசில் வாங்கியது. இந்த தற்கொலைக்கு என்னவள் இனியவள் நூதனாவின் அப்பன் மட்டுமே காரணம். மற்றபடி என் சாவுக்கு பிறகு என்னுடைய அறையில் உள்ள உடைமைகளையும் சேமிப்புகளையும் சேகரிப்புகளையும் விற்று கிடைக்கும் தொகையில் கீழ்கண்ட எனது கடன்களை செட்டில் செய்துவிட்டு மீதி தொகையில் ஓர் அறக்கட்டளை தொடங்க வேண்டுகிறேன். அந்த அறக்கட்டளை மூலம் வாரம் ஒரு இலவச திருமணம் செய்து வைக்க வேண்டும். நிபந்தனை, அது காதல் ஜோடியாக இருக்க வேண்டும். இதையே என் உயிலாகவும் இறுதி ஆசையாகவும் கொள்ளவும். மற்றபடி இறுதியாக இந்த தேசத்துக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனால் சட்டென்று எதுவும் தோன்றி தொலைக்க மாட்டேங்கிறது. அன்பார்ந்த ஆட்டோ நண்பர்களே, உங்கள் ஆட்டோக்களின் முதுகில் காதலி காதலிக்க விடு என்று பெரிய அளவில் எழுதி கொள்ளுங்கள். என் கல்லறையில் சுக்குநூறாக உடைந்த ஒரு காதல் இதயம் இங்கே சிதறி கிடக்கிறது. கவனம், யாரும் காலில் குத்தி கொள்ளாதீர்கள் என்று எழுதப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கடிதத்தின் கீழே இடது கோடியில் 2 நீல நிற கரைகள் தெரிகின்றனவா? அதை அழுக்கு என்று நினைத்து விடாதீர்கள். இங்கை என் உதட்டில் தடவி நான் பதித்த முத்தத்தின் முத்திரை. இது என் காதலி நூதனாவுக்கான இறுதி முத்தம். கத்தரித்து எடுத்துச் சென்று அவளிடம் சேர்ப்பித்து விடுகிற புண்ணியவானுக்கு நான் சொர்க்கத்தில் எனக்கு பக்கத்து அறையை ரிசர்வ் செய்து வைத்து காத்திருக்கிறேன். இப்போது சில வரிகள் என் நூதனாவுக்கு மட்டும். என் இனிய நூதனா, உனக்கு நினைவிருக்கிறதா? அன்றொரு நாள் ஒரு அந்திப்பொழுது ஏற்படுத்தின மயக்க நேரத்தில் அதிசயமாக நீ சற்று அழகாக தெரிந்த சந்தர்ப்பத்தில் முதலில் என் கண்ணை தொட்டு காட்டி, பிறகு காற்றில் ஹார்ட்டின் படம் வரைந்து, பிறகு உன்னை சுட்டி காட்டி அபிநயமாக என் காதலை வெளிப்படுத்தின போது, கண்வலிக்கு என்கிட்ட மருந்து எதுவும் இருக்கான்னு கேட்குறீங்களா என்று அபத்தமாக புரிந்து கொண்டாலும் போக போக என் காதலை புரிந்து கொண்டாய் என்றுதான் நினைக்கிறேன். உன் அப்பன் நம் காதலுக்கு வில்லனாவான் என்று யார் எதிர்பார்த்தது? ஏதோ கர்ச்சிப் எடுப்பது போல 2 பேண்ட் பாக்கெட்டுகளில் இருந்தும் 2 ரிவால்வர்களை எடுத்துக்காட்டும் முரட்டு மனிதனுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? பழைய படத்தில் வரும் ஜெய்சங்கர் என்று நினைப்பு. நீயே ஒரு குழந்தை ஓட்டலுக்குள் உட்கார்ந்து சர்வரிடம் லாலிபாப் இருக்கா என்று கேட்டது இன்னும் பசுமையாக என் மனதில் இருக்கிறது. நூதனா, நான் உன்னை விட்டு போகிறேன். நீ எங்கிருந்தாலும் எவனுடன் இருந்தாலும் வாழ்க. உன் ஸ்டிக்கர் போட்டு வாழ்க. உன் ஃபேஸ் கிரீம் வாழ்க. உன் பிளாஸ்டிக் பூச்சரம் வாழ்க. இறுதியாக ஓர் இச் நீ கொடுத்ததாக கற்பனை செய்து கொள்கிறேன். இந்த கற்பனையே சுகமாய் இருக்கிறது. இந்த சுகத்துடனே விடைபெறுகிறேன். இப்படிக்கு கே. புருஷோத்தமன், BA. கடன் விபரங்கள் ரூபாய். இந்த லாட்ஜுக்கு வாடகை பாக்கி 7000. அயன்வண்டிக்காரனுக்கு 450. நியூஸ் பேப்பர் கடைக்கு 670. பெட்டி கடைக்காரனுக்கு 142. சலூன்காரனுக்கு 45. ஆக மொத்தம் 8307 ரூபாய். பின் குறிப்பு: எனக்கு சொந்தமான பெட்டி, சட்டை, பேண்ட்டுகள், பவுடர், சீப்பு, படுக்கை, பக்கெட், பழைய பேப்பர், சோப்பு, கொடிக்கயிறு, கடிதம் எழுதிய இந்த பேனா ஆகியவற்றை விற்றும் மேற்படி தொகை தேராவிட்டால் தேரும் தொகையில் பர்சன்டேஜ் அடிப்படையில் பிரித்து கொடுக்கவும். கடிதத்தை எழுதி முடித்தேன். மீண்டும் தொடக்கத்தில் இருந்து படித்து பார்த்தேன். ஆங்காங்கே தென்பட்ட எழுத்து பிழைகளை சரி செய்தேன், மடித்தேன். தயாராக இருந்த கவரில் போட்டேன். கொஞ்சம் முயற்சி செய்ததில் கண்ணீர் வந்தது. தொட்டு ஒட்டிவிட்டு கவரின் மேல், இது ஒரு காதல் பித்தனின் கடைசி கடிதம். இந்த உரை அவன் கண்ணீரால் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதை முதலில் படிப்பவரா நீங்கள்? எனில் இந்த கடிதம் உங்களுக்குத்தான் என்று எழுதி முடித்தேன். மேஜை மேல் வைத்தேன். முடிந்தன, எல்லா வேலைகளும் முடிந்தன. இனி விஷம் வாங்கி வந்து சாப்பிட்டு விட்டு கட்டிலில் படுத்து ஒரே அடியாக தூங்க வேண்டியதுதான் பாக்கி. அறையை பூட்டிக்கொண்டு புறப்பட்டேன். விஷம் வாங்க. கசக்கக்கூடாது. குடித்த உடனே மரணம் வர வேண்டும். அவஸ்தைப்பட்டு சாகக்கூடாது. அப்படி என்ன விஷம் இருக்கிறது? அருகாமை கடைக்காரரிடம் போய் நின்றேன். கடைக்காரரே, கசக்கக்கூடாது, சாப்பிட்டதும் செத்துடணும்.
அப்படி என்ன விஷம் இருக்கோ அதை கொடுங்க. எலிக்குதானே? அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ். பின்ன நான் சாப்பிடவா வாங்குறேன்? எனக்கு என்ன காதலில் தோல்வியா இல்லை கடிதம் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேனா என்றதும் கடைக்காரர் என்னை ஒரு மாதிரியாக பார்க்க நான் அவசரமாக எலிக்குத்தான் என்றேன். எலிக்கு கசப்பா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? சாகிறப்போ இனிப்பா சாப்பிட்டுட்டு சாகட்டுமேன்னு ஒரு கருணை தான். அப்படி எதுவும் இல்லை. பிளாட்பாரத்தில் எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு விற்பான் பாருங்க, அவங்கிட்ட கேளுங்க. நல்லா வந்தீங்க வியாபாரம் பண்ண. விளம்பரத்தில் வரும் கடைக்காரர் போல் இனிமையாக இல்லை அவர். மேற்கொண்டு பேசினால் மரியாதை வழுக்கி கொண்டு இறங்கும் போல தோன்றியதால் வெளியேறி கைகளை பின்பக்கம் கட்டிக்கொண்டு நடந்தேன். மேலும் பல கடைகளில் விசாரித்தும் கசக்காத விஷம் இல்லை என்றுதான் சொல்லப்பட்டேன். பாருங்கள், நாட்டில் ஒருவன் நிம்மதியாக காதலில் வெற்றி பெற முடியவில்லை. அட, நிம்மதியாக சாகத்தான் முடிகிறதா? எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபா. பிளாட்பாரத்தில் இருந்து வந்த குரல் என்னை கவர்ந்தது. பெட்ரோமாக்ஸ் விளக்கு வெளிச்சத்தில் பலவிதமான பொருள்கள் பரப்பப்பட்டிருந்த திறந்த வெளி கடையை நோக்கி நான் நடந்தபோது மீண்டும் ஒலித்த அந்த குரலை எங்கேயோ கேட்டதாக உணர்ந்தேன். எங்கே? நெருங்கினேன். நெற்றியில் கர்ச்சிப்பை கட்டின அந்த மெலிந்த நபர், வாசார் வாசார், எது எடுத்தாலும் 10 ரூபா, காலையில் எடுத்தா 10 ரூபா, சாயங்கால தள்ளுபடி விலையில் 5 ரூபா, ரிப்பன் இருக்கு, உன் டாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம், பம்பரம் இருக்கு, உன் காதலி வயிற்றுல சுற்றி விடலாம், சீப்பு இருக்கு, சோப்பு இருக்கு, ஊக்கு இருக்கு, ஊதுபத்தி இருக்கு, வா சார் வா என்று விளம்பர துணியில் கத்தி கொண்டிருக்க ஒரு ஆசாமி கூட அவன் திசையில் திரும்பி கூட பார்ப்பதாக இல்லை. ஆனால் அவன் கத்துவதை நிறுத்துவதாக இல்லை. நான் மிக கிட்டே போனதும், வா சார், என்ன வேணும்? கர்ச்சிப்பு, கீ செயின், பால் பாயிண்ட் பேனா, சிகரெட் லைட்டர், டூத் பிரஷ், என்ன சார் வேணும்? மலிவு விலை சார். என்ன சார் என் மூஞ்சியே பார்க்குற? டேய், நீ சேட்டகோபி இல்லை என்றேன் நான். அத்தியாயம் 2. சேட்டை என்பது நண்பர்கள் வட்டாரத்தில் வழங்கப்பட்ட பட்டம். கோபி அதை பாரத ரத்னா மாதிரி கருதி கொள்வான். இந்த சேட்டகோபி சொன்னதுதான் என்று அவனே தன் பட்டத்தை சேர்த்து சொல்லிக் கொள்வான். கோபி டவுசர் காலத்திலேயே பிரபல்யன். அஞ்சாப்பு படித்த சிவகாமியை உதட்டில் முத்தம் கொடுத்த மாவீரன். பிறகு கூழாங்கல்லில் இருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் என்கிற தீவிர நம்பிக்கையில் குடுவை, டெஸ்ட் டியூப், ஆராய்ச்சி, கூழாங்கல் என்று அலைந்து மின்சார முயற்சியின் இறுதி கட்டத்தில் ஜெயிலுக்கு போனதாக கேள்வி. அதன் பிறகு வெளியே வந்து கொஞ்ச நாள் மலைப்பூண்டு சித்தர் என்கிற ஒருவர் எழுதின ரசவாத கலையின் அடிப்படையில் இரும்பை தங்கமாக்கும் ஆராய்ச்சியில் இறங்கி இறுதியில் அது ஒரு கொலை வழக்கு வரை கொண்டு போய்விட்டதாக சொல்லிக் கொள்வார்கள். அப்பேற்பட்ட சேட்டை கோபி அமெரிக்காவிலோ அல்லது ஆஸ்திரேலியாவிலோ பெரிய விஞ்ஞானியாக நமது நாட்டின் புகழை பரப்பி கொண்டிருப்பான் என்று நான் கற்பனை செய்து வைத்திருக்க, அவன் என்னடா என்றால் எதெடுத்தாலும் 10 ரூபாய் என்று சாமான்களை கடைபரப்பி கூவி கொண்டிருப்பான் என்று இருக்காலும் நான் எதிர்பார்க்கவில்லை. கோபி, என்ன தெரியலையாடா என்றேன். 2 கைகளையும் டைரக்டர் கோணம் பார்ப்பது போல அமைத்து கொண்டு என்னை பார்த்து அதிலேயே பிட் ஷாட், க்ளோஸ்அப் ஷாட் என்று நகர்த்தி பார்த்து, டேய் புருஷா என்றான். இவன் மட்டும் எப்போதும் என்னை அப்படித்தான் அழைப்பான். சேட்ட, என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு என்றேன். எப்படி ஆயிடுச்சு? பிளாட்பாரத்தில் கூவி வியாபாரம் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டியே சேட்ட. எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளன் நீ. சேட்டை கோபி இப்போது ஒரு வினோத சத்தத்தை உண்டு பண்ணி, நீ கேட்கறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது என்று தன் சத்தத்துக்கு விளக்கம் சொன்னான். என்ன சொல்ற நீ? அமெரிக்காவில் பெரிய தொழிலதிபர்கள் அவங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா புருஷா? தெரியாதே. தெரியாதா? நல்லதா போச்சு. அவங்க சில வருஷங்கள் கடுமையாக உழைச்சி நிறைய சம்பாதிப்பாங்க. அப்புறம் 6 மாதம் முழுக்க ஓய்வெடுப்பாங்க. மரத்தடியில் தூங்குவாங்க, குதிரை ஓட்டுவாங்க, மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கு அவங்கள பற்றி சொல்கிற? அந்த மாதிரி தான் நானும் ஒரு ஆராய்ச்சிக்கும் மறு ஆராய்ச்சிக்கும் நடுவில் போதுமான இடைவெளி விட்டுடுவேன். ரசவாத கலை மூலமாக இரும்பை தங்கமாக்குற ஆராய்ச்சியில் என் மூளை சூடேறி இருந்துச்சு. அடுத்த ஆராய்ச்சியான மூன் கண்டிஷனர் ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே என் மூளையை கொஞ்சம் குளிர வைக்கணும். அதனால் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் சாயங்காலத்தில் மட்டும்தான். அது என்ன மூன் கண்டிஷனர் ஆராய்ச்சி? புருஷா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம் சந்திச்சிருக்கோம். முதல்ல ஹோட்டல் போய் ஏதாவது சாப்பிடலாம் என்றான் சேட்டை கோபி. இந்த கடை என்ன பெரிய கடை? 1, 2, 15 வரைக்கும் எண்ணு, அதுக்குள்ளே கடையை மூடிடலாம் என்று அருகில் வைத்திருந்த சூட்கேஸை திறந்து வைத்து பொருள்களை எடுத்து போட தொடங்கிய கோபி நான் 14 எண்ணுவதற்குள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மூடிவிட்டான். போலாமா என்றபோது ஒரு ஆள் வந்து, ஏன்பா ஒரு சோப்பு பெட்டி கொடேன் என்றான். 1 மணி நேரமாக கத்துனேன், ஒருத்தனையும் காணோம். கடை மூடினதுக்கப்புறம் வந்து கேட்குறியா? எமர்ஜென்சிலி க்ளோஸ்டு தி பிஸ்னஸிங் என்று ஆங்கிலத்தில் மிரட்ட அவன் அவசரமாக விலகிவிட்டான். அருகாமை ஓட்டலில் குளிர் அறைக்கு என்னை அழைத்து சென்ற கோபி, இதோ பார் புருஷா, பில்லு நான் தான் கொடுப்பேன், பின்னாடி சண்டை போடாத என்றான். கொஞ்சம் மெதுவா பேசுடா, நீ என்னை புருஷான்னு கூப்பிட்டா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. இதான் என் பாலிசி. அக்கம் பக்கத்தை பற்றி கவலைப்படாத.
எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து. இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க புருஷா? எந்த கடையில் கசக்காத விஷம் கிடைக்கும்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? எனக்கு கசப்புன்னா பிடிக்காது. வாட் நான்சென்ஸ்லி யூ ஆர் டாக்கிங்? நிஜமா தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன். கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகுதுன்னு சொல்கிற மாதிரி சாதாரணமாக சொல்கிறியே. கன்னத்தில் ஒரு தாடி வேணா, கண்ணில் தண்ணி வேணா, குரலில் சோகம் வேணா, இது எதுவும் இல்லாமல் எப்படி நான் தற்கொலை செஞ்சுக்க முடியும்? என்னோட தற்கொலை கடிதத்தை எழுதி முடிச்சு ரூமில் தயாராக வச்சுட்டேன். விஷம் வாங்க வந்தப்போ தான் உன்னை பார்த்தேன். புருஷா, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா கஷ்டம்? பரீட்சையில் ஃபெயிலானதுக்காகன்னு நீ சொல்ல முடியாது. அப்படின்னா எப்பயோ செத்து ஆவியாகி இருக்கணும். காதல் தோல்வின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்றை ஒருத்தி காதலிக்கிறதுனா அவள் பைத்தியமாக தான் இருக்கணும். டேய், நிஜமா அதான்டா காரணம். எது? காதல் தோல்வியா உனக்கா? ஆமாம், அவள் பேர் நூதனா. சாரிடா, நான் அவள் பைத்தியம்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, இப்போதான் அவள் என் காதலி இல்லையே. என்னாச்சு? கை மாறிட்டாளா? மாறப்போறா. நாளை காலையில் அவளுக்கு கல்யாணம். ஷேம் ஷேம் பப்பி ஷேம். நிஜமா சொல்லு புருஷா, நீ அவளை காதலிச்சியா இல்லை டாவடிச்சியா? என் மனசை புண்படுத்தாத கோபி. எவ்வளவு கனவுகள், கற்பனைகள். ஏண்டா புருஷா? ஏன், என்ன ஆச்சு? துரோகம் பண்ணிட்டாளா? இல்லை கோபி, அவளோட அப்பா துப்பாக்கியை காட்டி என்னை மிரட்டிட்டாரு. அவளையும் பணிய வச்சுட்டாரு. உனக்கு வெக்கமா இல்லை? துப்பாக்கியை காட்டினா என்ன? அதிகபட்சம் என்ன செஞ்சிடுவாரு? சுடுவாரு. அதிகபட்சம் என்ன ஆகும்? என் உயிர் போகும். விஷம் குடித்தாலும் உயிர் போகுமே. எப்படியும் உயிர் போனால் பரவாயில்லைன்னு தீர்மானிச்சு நீ காதலுக்காக போராடி அந்த போராட்டத்தில் சாகிறது தானே. காதல் ரசிகர்கள் இடம் இருந்தால் உனக்கு சிலை வைப்பாங்களே புருஷா. நியாயம்தான், சுட்டா வலிக்குமே. விஷம்னா வலி இல்லாத சாவுப்பாரு என்ற என்னை சேட்டை கோபி முறைத்தான். இந்த சேட்டை கோபி சொல்கிறேன், நீ சாகக்கூடாது. எதுக்காக வாழணும்னா? நான் இருக்கேன் உனக்கு. உன்னை என் காதலியா நினச்சி கல்யாணம் செய்துக்க முடியுமா? உளராத. நூதனாவுக்கு நாளைக்கு எங்கே கல்யாணம்? எஸ்ஆர்பி கல்யாண மண்டபத்தில். அங்கே ரொம்ப பணக்காரங்க தானே கல்யாணம் பண்ணுவாங்க. என் நூதனா என்ன மாட்டு வண்டிக்கார மகள்னு நினச்சியா? மல்டி மில்லியனர் அவங்க அப்பா. பேரு சோமராஜ். 4-5 பிஸ்னஸ், 5-6 பங்களா, 7-8 கார். இந்த நூதனா ஒரே பொண்ணா இருக்கணுமே. ஆமாம், எப்படி தெரியும் உனக்கு? நூதனாவோட அம்மா சின்ன வயசுலேயே செத்து போயிருப்பாங்களே. அதுவும் கரெக்டு. எப்படி சொன்ன? இப்படி இருந்தாதான் கதை எழுதுறதுக்கு வசதி. ஆக நூதனாவை நீ கல்யாணம் செய்துக்கிட்டா அந்த கோடீஸ்வரன் சோமராஜோட ஒரே மாப்பிள்ளையாகிடுவ. அவருக்கு அப்புறம் எல்லா சொத்துக்களும் உனக்கு கிடைக்கும். அதான் நடக்க போறதில்லையே. நடந்தா என்று விரலை சொடுக்கிவிட்டு அம்மா என்று வேதனையாக விரல்களை உதறிக்கொண்டான் சேட்டை கோபி. என்னடா ஆச்சு? உணர்ச்சி வேகத்தில் ரொம்ப அழுத்தமாக சொடுக்கிட்டேன், வலிக்குது என்ற கோபி. புருஷா, உனக்கும் எனக்கும் ஒரு கீழ் வச்சுக்கலாமா என்றான். கதவுல வைப்பாங்களே அதா? அது இல்லப்பா, ஒரு ஒப்பந்த பேரம்னு சொல்லுவாங்களே, டீல். அதான் டீல் வச்சுக்கலாமா? என்ன டீல்? நான் என்னோட மூன் கண்டிஷனர் ஆராய்ச்சியில் இறங்கணும். அதுக்கு சின்ன அளவில் ஒரு ஆராய்ச்சி கூட அமைக்கணும். அதுக்கு 10 லட்சம் வேணும். உன்னையும் நூதனாவையும் சேர்த்து வைக்கிறேன். அப்படி செஞ்சுட்டா எனக்கு 10 லட்சம் தருவியா? என்ன சொல்ற? விளையாதியா நீ? விடிஞ்சா அவளுக்கு கல்யாணம். விடிஞ்சாதானே? சூரியனே வராமல் செஞ்சுடுவியாக்கும். இந்த நக்கல் வேணாம். டீலுக்கு வர்றியான்னு சொல்லு. நூதனா மூலமா எனக்கு சொத்துக்கள் வந்தா கண்டிப்பாக உனக்கு 10 லட்சம் தர்றேன். ஆனால் இனிமே எப்படி இது நடக்கும்? நாளைக்கு நூதனா இன்னொருத்தனோட மனைவி ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளையும் என்னையும் சேர்த்து வச்சா அதுக்கு வேற அர்த்தம்டா கோபி. உளராத. கல்யாணம் நடந்தாதானே அவள் இன்னொருத்தன் மனைவி. பை பை. யார் அந்த இன்னொருத்தன்? எதுக்கு இப்போ உனக்கு பை? என்ன வாங்க போற? அந்த பை இல்லை, பேச்சுக்கு நடுவில் சொல்லுவாங்களே, பை தி பை, அதுவா? இதோ பாரு, இங்கிலீஷ் நம்ம மொழி இல்லை. அதை இவ்வளவு பேசுறதே பெருசு. ஏதோ கொஞ்ச காலம் நம்ம ஆண்டானேங்கிறதுக்காக நடுவில் லேசா தொட்டுக்கிட்டா சும்மா சத்தாய்க்கிறியே. நூதனாவை கட்டிக்கிற மாப்பிள்ளை யாரு? அவன் பேரு கிருஷ்ணா. பெரிய வைர வியாபாரியோட ஒரே பையன், பம்பாய்க்காரன். சேட்டை கோபி கன்னத்தில் கை தாங்கி கண்களை மூடிக்கொண்டான். அவனை சிந்திக்க விட்டு நான் ஆர்டர் கொடுத்து வந்திருந்த தட்டுகளை காலி செய்ய தொடங்கினேன். சில நிமிடங்கள் கழித்து கர் என்று சப்தம் வர சர்வரை அழைத்து, இதோ பார்ப்பா, இந்த ஏர் கண்டிஷனர்லேருந்து ஏதோ சத்தம் வருது பாரு என்றேன். சார், உங்கள் நண்பர் விடுற கொரட்டை சார் என்றான் அவன். அட பாவி. நான் அவசரமாக கோபியின் தோலை பற்றி உலுக்கி, என்னடா நீ தூங்கிட்ட என்றேன். சச்ச, கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சேன். அதான் இப்போ நம்ம மாஸ்டர் பிளானிங்கோட முதல் கட்டம் என்றான். சம்பந்தமில்லாத இடத்திலெல்லாம் லீயும் இங்கும் போடக்கூடாதென்று சொல்லி அவனுடைய ஆங்கிலத்தை திருத்த நினைத்த எண்ணத்தை கைவிட்டேன். அவனுக்கு கோபம் வரும் என்பதால். சரி, எப்படி நிறுத்த போற? கொஞ்சம் சாப்பிட விடேன். ஒரு தெம்பு வேணா யோசிக்க. கோபி சாப்பிட்டு பெரிதாக ஏப்பம் விட்டான். பில் வந்தது. அவசரமாக முந்திக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டான். இருவரும் எழுந்து நடக்க கல்லா மேஜையில் பில்லை கொடுத்த கோபி, புருஷா 78.50 கொடுத்துட்டு வா, நான் பீடா போட்டுக்கிட்டு இருக்கேன் என்று வெளியேறினான். நான் ஏமாற்றத்தோடு 4 பாக்கெட்டுகளிலும் பிராய்ந்தெடுத்து வைத்து 50 பைசா குறையுது, சில்லறை இல்லை என்று விட்டு வெளியே வந்து, ராஸ்கல், கடைசியில் என்ன ஏண்டா பணம் கொடுக்க வச்ச என்றேன்.
நான் தான் முதல்லயே சொன்னேன்ல. என்ன சொன்ன? நான் தான் பில்லை கொடுப்பேன்னு சொல்லல? சொன்னபடி கொடுத்தேனா இல்லையா? உனக்கு என்ன, பானா இல்லை 120யா என்றான் பீடாக்காரனை பார்த்தபடி. இப்போ என்கிட்ட விஷம் வாங்குறது கூட காசு இல்லடா என்றேன் அழாத குறையாக. கவலைப்படாத, பீடாவுக்கு நான் காசு கொடுத்துட்றேன் என்றான். பீடாவை குதப்பியபடி இருவரும் பிளாட்பாரத்தில் நடந்தோம். ஆ, ஐடியா என்றான் கோபி. என்ன? அந்த தற்கொலை கடிதத்தில் நீ என்ன எழுதியிருக்கிற? முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு முருகன் துணைன்னு ஆரம்பித்தேன். எதுக்கு, சாவறதுக்கா? மேலே சொல்லு. மேலே தான் பிள்ளையார் சொல்லி. கீழே சொல்லுடா. என் கையெழுத்து. அடைச்சி, முழு கடிதத்தையும் சொல்லு. உணர்ச்சி வேகத்தில் கைக்கு வந்ததெல்லாம் வார்த்தையாக்கினேன். எனக்கே சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கடிதத்தில் என் தற்கொலைக்கு காரணம் நூதனாவோட அப்பா தானே எழுதியிருக்கியா? ஆமாம், அந்த வரியை மட்டும் அண்டர்லைன் கூட பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ துருப்புச்சீட்டு. எப்படி? முதல்ல அந்த கடிதத்தை எடுத்து என்கிட்ட கொடு. அதை ஜெராக்ஸ் பண்ணிட்டு போய் அந்த சோமராஜ் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் கோபி? ஒரு நல்ல கண்டாக்டர்கிட்ட போய் கண்ணை சரி பண்ணிட்டு போகிறான். அவங்கிட்ட இல்லாத பணமா? கருமம்டா, உன்னோட புத்திசாலித்தனம் பாடு மோசம். அதாவது அந்த கடிதத்தை வச்சு அவனுக்கு பேதி மருந்து கொடுத்துடுறேன்னு சொன்னேன். இப்போ கூட எனக்கு புரியலை. பேதிங்கிறது எய்ட்ஸ் மாதிரி பயங்கரமான வியாதியா என்ன? புருஷா, அந்த கடிதத்தை வச்சு நடக்க போகிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போகிறேன்னு சொன்னேன். இப்படி நேராக சொல்ல வேண்டியதுதானே? கடிதத்தால் கல்யாணம் எப்படி நிற்கும் என்றேன். முன்னோட்ட மாதிரி உனக்கு எல்லாம் விளக்கமாக சொல்ல முடியாது. நீ முதல்ல அந்த லெட்டரை எடுத்து என்கிட்ட கொடு என்றான் சேட்டை கோபி. அத்தியாயம் 3. லேசாக 1-2 தூறல்கள் விழுந்ததால் நான் கழுத்தில் போட்டிருந்த மப்ளரை தலையில் போட்டு தாடையில் முடிச்சு போட்டுக்கொண்டேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கோம். என் அன்பு பரிசு என்று கோபி வழியில் கொடுத்த வானவில்லில் அத்தனை நிறங்களையும் கொண்ட கூலிங் கிளாஸை இரவில் தேவையில்லை என்றாலும் அவன் அன்பை மதிப்பதற்காக அணிந்திருந்தேன். இருவரும் நான் தங்கியிருந்த மாத வாடகை லாட்ஜை நெருங்க நெருங்க எனக்கு சந்தேகமாக இருந்தது. பொதுவாகவே அழுத மூஞ்சி போல வெளிச்சமே இல்லாமல் இருக்கும். ரொம்ப கிட்டே வந்து இடித்து கொண்ட பிறகுதான் அந்த கட்டிடம் இருப்பதை உணர முடியும். இப்போது என்னடாவென்றால் ரொம்ப வெளிச்சமாக தெரிந்தது. இது கார்த்திகை மாதம் இல்லையே என்று கோபியை கேட்டு உறுதி செய்து கொண்டேன். ரொம்ப அருகில் வந்ததும் அதிர்ந்தோம். கட்டிடத்தில் 2வது மாடியில் ஒரு ஜன்னல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. தீயணைப்பு வண்டி நின்று தண்ணீரை உயரமாக பீச்சி அடித்து அதை அணைக்க போராடி கொண்டிருந்தார்கள் வீரர்கள். சற்று தள்ளி ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் ஜீப். மக்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். பாவம், இந்த கட்டிடத்துல ஏதோ ஒரு ரூம்ல தீப்பிடிச்சிருச்சு போல இருக்கு. எத்தனை பேர் செத்தாங்களோ? டேய், இதாண்டா நான் இருக்கிற லாட்ஜு. தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறது என்னோட ரூம் தாண்டா. ஐயோ என்றேன். எதுக்கு கத்துற? நல்ல வேலை நீ எரியலையே. வா, கிட்ட போய் விசாரிப்போம். பக்கத்தில் போனோம். ஆம்புலன்ஸ் அருகில் தரையில் ஒரு ஸ்ட்ரெச்சரில் பாதி வெந்து போன நிலையில் பிணம் வைக்கப்பட்டிருந்தது. யார் சார் இவன் என்று பிணத்தை சுட்டிக்காட்டி அதன் அருகே நின்றிருந்த கான்ஸ்டபிளை கேட்டான் கோபி. 18ஆம் நம்பர்ல நெருப்பு பிடிச்சது, இவன் சிக்கிட்டான். அந்த ரூம்ல தங்கி இருந்தவன் சார், பேரு புருஷோத்தமனா. என்னது என்ற என் கையை ரகசியமாக அழுத்தின கோபி, நீங்க மேல சொல்லுங்க சார் என்றான். லவ் ஃபெயிலியர் போல, கடிதம் எழுதி வச்சுட்டு விஷம் குடிச்சிருப்பான் போல இருக்கு. அப்புறம் விஷம் லேட்டா வேலை செய்யும்னு நினைச்சானே என்னவோ, உடம்புல நெருப்பை பத்த வச்சிருக்கான். ரூம் தீப்பிடிச்சிடுச்சு. ஆனா பாருங்க, அவன் எழுதி வச்ச லெட்டர் நல்ல வேலையா எரியாம கிடைச்சிடுச்சு என்றார் காவலர். அவர் சொல்ல சொல்ல நான் செத்து போய் விட்டேனா? கோபியை சந்தித்து பேசி இப்போது நின்று கொண்டிருப்பது என் ஆவியோ என்று எனக்கு சந்தேகமே வந்துவிட்டது. அதே சந்தேகம் கோபிக்கும் வந்திருக்க வேண்டும். அவசரமாக என் கால்களை பார்த்து இருக்கே என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவனிடம் லேசான நடுக்கம் ஏற்பட்டிருந்தது. அவன் காதருகே, கோபி பயப்படாத, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் ஒரிஜினல் புருஷோத்தமன், ஆவி இல்ல. ஸ்ட்ரெச்சர்ல இருக்கிறது ஏன் பாடி இல்ல. என்ன அப்படி பார்க்காத என்றேன். நான் அந்த பிணத்தை பார்த்தேன். சத்தியமாக பாதி பொசுங்கி மீதி தங்கி இருக்கும் சட்டை என் சட்டையே தான், என் பேண்டே தான். முகம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு கரிப்பந்து. வலது காலை பார்த்தேன். 6 விரல்கள். உடனே எனக்கு மண்டைக்குள் மணி அடித்தது. அவசரமாக கோபியின் கையை பிடித்து சற்று தள்ளி இழுத்து சென்றேன். இதோ பாரு கோபி, இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. செத்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. முதல்ல கையை விட்டுட்டு பேசேன். புருஷா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. நீ ஆவி இல்லதான், ஆனாலும் எனக்கு அர்ஜென்ட்டா நிறைய வேலை இருக்கு. நான் புறப்படுறேனே. கோபி, பயந்து தொலையாதரா. செத்திருக்கிறது செந்தில். யாரது? எனக்கு தூரத்து சொந்தம், என் வயசுதான். அவன் ஒரு தருதலை அனாத பைய. தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தான். அப்புறம் ஒரு தடவை முகமூடி கொள்ளையில மாட்டி 2 வருஷம் உள்ள போயிட்டு வந்தான். சில சமயம் தலைமறைவா இருக்கணும்னா என் ரூமுக்கு வருவான். என்னோட பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு என் செலவுல கொஞ்ச நாள் தங்கிட்டு சொல்லிக்காமலேயே போயிடுவான். ரூம்ல இருந்தா சதா பெட்ல படுத்து தூங்குவான். செயின் ஸ்மோக்கர், படுத்துட்டே சிகரெட் பிடிப்பான். இப்போ நான் விஷம் வாங்க புறப்பட்டப்போ ரூமுக்கு அவன் வந்திருக்கணும். என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு படுத்திருக்கணும். சிகரெட் பிடிச்சபடியே தூங்கி இருக்கணும். சிகரெட் நெருப்பு பெட்டில் விழுந்து நெருப்பு பிடிச்சு அதில் அவனும் மாட்டி இருக்கணும். அது சரி, ரூம் பூட்டோட சாவி? அவன் அருணாக்கொடியில் 15 சாவி தொங்கும் கோபி.
வீடு பூந்து கொள்ளையடிக்கிறவனுக்கு ஒரு தொத்தல் பூட்டை திறக்கிறது பெரிய விஷயமா? சரி, அந்த செந்தில் தான் இவன் எப்படி கண்டுபிடிச்ச? அவனுக்கு அதிசயமா வலது காலில் மட்டும் 6 விரல் இருக்கும் கோபி. பிணத்தை பாரு, வலது காலில் மட்டும் 6 விரல், சந்தேகமே இல்லை. அவன்தான் என் ரூமுக்குள்ள செத்துருக்கிறதால, ஏன் சட்டை பேண்ட் போட்டிருக்கிறதுனால, கடிதம் வேற எழுதி வச்சிருக்கிறதால நான் தான் செத்துட்டதா லாட்ஜ் மேனேஜர் சொல்லியிருப்பான். வா கோபி. எங்க? அதோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் செத்தது நான் இல்லைன்னு உண்மையை சொல்லிடலாம். முட்டாள், பல நழுவி பாலில் விழுந்திருக்கு. டேய், அரத பழசான இந்த உதாரணம் எல்லாம் வேணாம். நேரா விஷயத்த சொல்லு. செத்து போயிட்டு உயிரோட இருக்கிற சான்ஸ் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? உனக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்னென்னவோ செய்யலாம் என்றான் கோபி. என்னடா சொல்ற? உன்னை இன்சல்ட் செஞ்ச அந்த சோமராஜ பழி வாங்கணுமா வேணாமா? வேணும். நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தணுமா வேணாமா? வேணும். நீயும் நூதனாவும் வாழ்க்கையில இணையணுமா வேணாமா? அமைதியான என்னை பார்த்து ஏண்டா பதில் சொல்லல என்றான். நீ மொத்தமா எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சுடு. நான் ஒரே தடவையில வேணும்னு சொல்லிடுறேன். இந்த சேட்டகோபியோட ஐடியா எப்பவுமே தோத்ததில்ல. அங்கதான் பயமே. உன் மின்சார ஆராய்ச்சியும் ரசவாத தங்க ஆராய்ச்சியும் தான் பயமுறுத்துது. என் ஆராய்ச்சியை பத்தி எதுவும் பேசாத. ஸ்டில் ஐ எம் பிலீவிங்லி மை ஐடியாஸ். இந்த துடிப்பான இளம் விஞ்ஞானிக்கு சரியான வாய்ப்பு வசதிகள் பண்ணி கொடுக்க சொல்லு. இந்தியா பூராவுக்கும் வச்சுக்கோன்னு அவ்வளவு மின்சாரம் பண்ணி தருவேன். செங்கல் சூளையில அடுக்கி வச்சிருப்பாங்க பாரு, அந்த மாதிரி தங்க கட்டிகள் தயாரிச்சு தருவேன். இது ரெண்டையும் தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட போகுது என்னோட மூன் கண்டிஷனர். ஜப்பான்காரனும் அமெரிக்காக்காரனும் அந்த ஃபார்முலாவுக்கு விலை பேச கியூவில் வந்து நிற்க போறானுங்க புருஷா. தெரியாதனமா அந்த பேச்சை எடுத்துட்டேன். விஷம் குடிச்சு சாக இருந்த என்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்து தற்கொலை தீர்மானத்தை உடச்சி போட்டவன். நீ எப்படி சொல்றியோ அப்படி செய்கிறேன். முடிவு எனக்கு சாதகமாக இருந்தா சரி. நான் கொஞ்சம் கோணங்கித்தனமாக தான் திட்டம் போடுவேன். கடைசியில் கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கலன்னா என்னன்னு கேளு. அட பாவி, அவ பேரு ஜெயம் இல்லடா, நூதனா. நான் வெற்றியை சொன்னேன். இப்போ என்ன? அப்படி வா. சற்று தள்ளி இருந்த ஒரு பூங்காவுக்கு அழைத்து சென்ற கோபி தன்னுடைய பல்பொருள் அங்காடியை திறந்து சின்ன பாக்கெட் சைஸ் நோட்புக் எடுத்து அதிலிருந்து சில காகிதங்களை கிழித்தெடுத்தான். என் மடியில் பெட்டி வைத்து காகிதம் வைத்து என் கையில் பேனாவை கொடுத்து நான் சொல்றபடி எழுது என்றான். என்ன எழுதணும்? நோ கொஸ்டின்லி ஆஸ்கிங். சொல்றதை எழுது. பிள்ளையார் சொல்லி போடணுமா? போட்டுக்கோ. அன்புள்ள நண்பன் சேட்டை கோபிக்கு. உனக்கு நான் எழுதுற மாதிரி கடிதமா? ஆமா, பரவாயில்ல, சமயத்துல புரிஞ்சுக்கிற. பக்கத்திலே நிக்கிற உனக்கு கடிதம் எதுக்குடா எழுதணும்? மறுபடி கேள்வி. எழுதுனா எழுது. அவன் சொல்ல சொல்ல எழுதினேன். நிறைய பொய்கள் இருந்தன கடிதத்தில். கேள்வி கேட்டால் திட்டுவான் என்று கேட்காமல் எழுதி முடித்தேன். கையெழுத்து போட்டதும் பிடுங்கி தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டான் கோபி. நான் ஒரு வீட்டு மாடி போர்ஷன்ல தங்கி இருக்கேன் புருஷா. முகவரி சொல்றேன், வீட்டு சாவி தர்றேன். நீ போய் இரு. நான் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு வந்துடுறேன் என்றான். பாத்தியா, பாதியில கலட்டி விடுறிய. நீ என்ன ஐடியா செய்யறன்னு நான் கிட்டத்துல இருந்து பார்க்க கூடாதா என்றேன். முட்டாள், நீ செத்து போனவன். என்னோட நீயும் வந்தா அந்த லாட்ஜ் மேனேஜரோ வேறு யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? பொய் அடையாளத்திலேயாவது நான் உன் கூட இருந்தாகணும் கோபி. என்ன அப்படி கட்டாயம்? இந்த கதையை ஃபர்ஸ்ட் பர்சன்ல நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நீ என்னை விட்டுட்டு போனேன்னா நான் பார்க்காத சம்பவத்தை எல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஓ, டெக்னிக்கலி ப்ராப்ளமிங். இரு, ஒரு ஐடியா பண்றேன் என்ற கோபி என்னை லெஃப்ட் ரைட்டு டாப் டு பாட்டம் பார்த்தான். தன் சூட்கேஸை திறந்தான். ஒரு ஒட்டு மீசையை எடுத்தான். அதை என் மேலுதட்டில் ஒட்டினான். மேஜிக் காட்டுறவன் டப்பால இருந்து எதை வேணாலும் எடுக்கிற மாதிரி எதையோ எடுக்கிறிய நீ. ஷூ என்றான். ஒரு சீப்பு எடுத்தான். என் மஃப்ளரை அவிழ்த்து தலையில் நடுவகிடு எடுத்து சீவினான். சற்று முன் ஏற்பட்ட அதிர்ச்சியில் நான் கலற்றி பாக்கெட்டில் போட்டிருந்த அந்த 7 வர்ண கூலிங் கிளாஸை எடுத்து எனக்கு அணிவித்தான். மஃப்ளரை கழுத்தில் ஒரு சுற்று சுற்றி 2 முனைகளையும் முன்புறம் சரிசமமாக தொங்கவிட்டான். 4 அடி தள்ளி நின்று என்னை பார்த்துவிட்டு திருப்தியாக தலையை அசைத்து கொண்டான். புருஷா, இப்போ எனக்கே ஒன்றும் அடையாளம் தெரியல. முகத்துல மீசை, கூலிங் கிளாஸ், இதையெல்லாம் தாண்டி ஒரு அசட்டுத்தனம் தெரியுது. அதுதான் உன்னை காட்டி கொடுக்குது. ஆனா கவலைப்படாத, இன்னைக்கு நாட்டில் பல பேருக்கு அதான் தேசிய குணம். உனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? டைகர் தாத்தாச்சாரின்னு வச்சுக்கவா? அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறதுக்கு தகுதி தேவையில்லடா, வச்சுக்கிறதுக்கு தகுதி வேணாமா? பொருந்த வேணாம்? மேஜர் மார்த்தாண்டன். எப்படி? மேஜருங்கிறது பேர் இல்லை, மிலிட்ரியில் உள்ள பதவி. அட, நீயே சீக்கிரமா வச்சு தொல்லடா. உன் பேர் கல்யாணம். மங்களகரமா இல்ல? கல்யாணம் ஒட்டியானம்னு என்னடா பேர் இது? வாழ்க்கை புறாவா வச்சுக்க போற? டெம்பரவரி. நடுவில் நான் நடத்த போற நாடகம் முடிகிற வரைக்கும் தானே. சரி, சத்யநாத் ஓகேயா? நான் உன்னை சத்யான்னு கூப்பிடுவேன். இது கொஞ்சம் பரவாயில்ல. நீ யாரு? சத்யநாத். ரைட். உனக்கு ஒரு பின்னணி, தொழில் எல்லாம் உருவாக்கணும். நீ என் கூட தங்கி இருக்கிறவன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவன், என் ஆராய்ச்சிக்கு உதவுறவன், என் நண்பன். உனக்கு அம்மா அப்பா கிடையாது, அக்கா தங்கை கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, சித்தப்பா சித்தி கிடையாது, மாமா அத்தை. நிறுத்துடா, அனாதன்னு ஒரு வார்த்தையில் சொல்லு.
சரி, நீயும் நானும் செத்துப்போன புருஷோத்தமனை பார்க்கறதுக்காக அவனை தேடி வந்தோம். எதுக்கு வந்தோம்? புருஷோத்தமன் எனக்கு எழுதின கடிதத்தை படிச்சு பார்த்து பதறிட்டு அவனை தற்கொலையில இருந்து காப்பாத்துறதுக்காக வந்தோம். இதான் இப்போ நாம அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட். அண்டர்ஸ்டாண்டிங்? ரைட். ஒரே ஒரு கேள்வி, இந்த மாறு வேஷத்துல என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களே? நீ ஓவர் ஆக்ட் பண்ணி ஒட்டு மீச கீழே விழுந்துட்டாதான் கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா நோ ப்ராப்ளமே. இருவரும் மீண்டும் அந்த பரபரப்பு சூழ்ந்த லாட்ஜ் நோக்கி நடந்தோம். அத்தியாயம் 4. லாட்ஜ் மேனேஜரை விசாரித்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர். சேட்டை கோபி அங்கே போனதும் ஸ்ட்ரெச்சரில் கிடத்தப்பட்டிருந்த செந்திலின் பிணம் அருகே அமர்ந்து மார்பில் அடித்துக்கொண்டு, ஐயோ புருஷோத்தமா, அவசரப்பட்டுட்டியடா, இப்படி போயிட்டியடா என்று கதறி அழுதான். நான் அவனது தோளை பற்றி, கோபி தைரியமாயிரு என்று சொல்ல அந்த இன்ஸ்பெக்டர் எங்களை நோக்கி வந்தார். யாரு நீங்க என்ற அவருக்கு பெண் குரல். பொடி மீசை போல் ஐப்ரோ பென்சிலால் கருப்பு அடித்திருப்பது தெரிந்தது. நடையில் கூட ஒரு கம்பீரம் இல்லை, நளினம் தெரிந்தது. கிராப்பு முயற்சியுமே அவரை ஆண் என்று பிடிவாதமாக சொன்னது. சேட்டை கோபி நாயகன் கமல் போல ஒரு விசித்திர சத்தத்தில் பிணத்தை கைகாட்டி அழுது முடித்து, சார், இவன் என் நண்பன் சார், பேரு புருஷோத்தமன், தற்கொலை செஞ்சுக்க போறதா எனக்கு கடிதம் எழுதியிருந்தான். நாங்க தடுக்கிறதுக்காக வந்தோம், ஆனா அதுக்குள்ள என்றவன் மீண்டும் அழ, நீங்க யார் சார் என்றார் இன்ஸ் என்னிடம். நான் தான் சார் புருஷோத்தமன். வாட்? அவசரமாக நாக்கை கடித்துக்கொண்டு, இல்லை சார், புருஷோத்தமன் இந்த கோபிக்கு எழுதின கடிதத்தை நான் தான் தபால்காரனிடமிருந்து வாங்கி இவங்கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல வந்தேன் என்றேன். நீங்க யாரு? என் பேரு கல்யாணம் சார். இல்லை அது பிடிக்கலன்னு மாத்திட்டோம். என் பேரு சத்யராஜ். இவன் என்ன சத்யான்னு கூப்பிடுவான். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இவனோட ஆராய்ச்சியில் உதவியாக இருக்கேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அக்கா இல்லை, சுருக்கமா அனாதை சார். நீயும் என் கூட வான்னு சொன்னான், வந்தேன் என்றவன் திரும்பி கோபியை பார்த்து, கரெக்டா என்றேன். கோபிங்கிறது யாரு? இருக்கிறது 2 பேரு. அவன் சத்யநாத்னா நான் தானே கோபியா இருக்க முடியும்? என் பேரு சேட்ட கோபி. கோபி, இறந்து கிடக்கிற இந்த ஆளு முகம் பூரா கருகி போச்சு. ஆனாலும் இது உங்க நண்பர் புருஷோத்தமன் தான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்ன சார் கேள்வி இது? இந்த சட்டையை நானும் அவனும் பால் கடைக்கு போய் செலக்ட் செஞ்சோம். என் புருஷோத்தமனுக்கு தாங்க வலது காலில் மட்டும் 6 விரல் இருக்கும். இன்ஸ்பெக்டர் அப்போதுதான் பிணத்தின் காலை கவனித்து, அட ஆமா, இதை நான் கவனிக்கவே இல்லையே, எவ்வளவு பெரிய அடையாளம் இது, உங்களுக்கு நல்லா தெரியுமா? புருஷோத்தமன் காலில் 6 விரல் இருக்குமா என்றார். என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? ஸ்கூல்ல இருந்து சேர்ந்து படித்தவங்க நாங்க. கணக்கு பாடத்தில் எல்லாரும் 20 வரைக்கும் தான் விரல் விட்டு எண்ணி கணக்கு போடுவோம். இவன் மட்டும் 21 வரைக்கும் எண்ணி கணக்கு போடுவான். எங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கும். அப்போ எங்க கூட சுப்புலட்சுமின்னு ஒரு பொண்ணு படிச்சா சார். 4ஆப்பு படிச்சுட்டு இருந்தோம். எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு. சுப்புலட்சுமி கிட்ட சொன்னேன், ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு புருஷோத்தமனுக்கு பர்த்டே வந்துச்சு. அவன் சுப்புலட்சுமி கிட்ட சொன்னான். அவ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கன்னத்துல திடீர்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டா. ஏண்டி அவனுக்கு மட்டும் முத்தம் கொடுத்தன்னு கேட்டா, அவனுக்கு தான் காலில் 6 விரல் இருக்குன்னு சொன்னா சார். அப்புறம் ஒரு நாள் எங்க பாட்டி எனக்கு கையில காலில் மருதாணி வச்சு விட்டப்போ இவன் வந்தான். போதும் போதும், செத்து போனது புருஷோத்தமன்னு நாங்கள் மேனேஜர் மூலமாக 75% தீர்மானிச்சிட்டோம். நீங்கள் முழுக்க உறுதி செஞ்சிட்டீங்க. இங்கேயும் ஒரு தற்கொலை லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் தற்கொலை செஞ்சிருக்காரு. உங்களுக்கு என்ன எழுதியிருந்தாரு? அந்த கடிதத்தை கொண்டாந்துருக்கீங்களா? ஓ என்று சேட்டை கோபி சற்று முன் நான் பார்க்கில் எழுதின கடிதத்தை பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்தான். என்ன இது, இவ்வளவு சின்ன காகிதத்திலையா கடிதம் எழுதுவாங்க? அதான் கைவசம் இருந்தது. இருந்திருக்கும். இன்ஸ்பெக்டர் வாய் விட்டு படித்தார். அன்புள்ள சேட்டை கோபிக்கு, உன் உயிர் நண்பன் புருஷோத்தமன் எழுதி கொண்டது. நான் தொழிலதிபர் சோமராஜின் ஒரே மகள் நூதனாவை மனதார காதலிப்பது உனக்கு தெரியும். நாங்கள் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினோம். ஆனால் சோமராஜ் விரும்பவில்லை. என்னை மிக கேவலமாக பேசிவிட்டார். துப்பாக்கியை காட்டி நூதனாவோடு நான் தொடர்ந்து பழகினால் சுட்டு விடுவதாக மிரட்டினார். அதே போல நூதனாவையும் மிரட்டி கிருஷ்ணா என்கிற மும்பைக்காரனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைத்து விட்டார். நாளைக்கு அவர்களின் கல்யாணம். இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதனால் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். விஷம் குடிக்கலாம் என்று இருக்கிறேன். திடீரென்று மனது மாறி என் உடம்பில் நெருப்பு வைத்து கொண்டு இறந்தாலும் இறப்பேன். ஏதோ ஒரு வழியில் தற்கொலை நிச்சயம். என் தற்கொலைக்கு காரணம் அந்த சோமராஜின் மிரட்டல்தான். ஒரே ஆறுதலான விஷயம், நானும் நூதனாவும் காதலித்த போது பெரிய தப்பு மட்டும் செய்யவில்லை என்றாலும் சின்ன சின்னதாக எத்தனை தப்புகள் செய்தோம். அந்த அணைப்புகள், முத்தங்கள், அந்த இனிய நினைவுகளை அசை போட்டபடி சாகப் போகிறேன். இப்படிக்கு புருஷோத்தமன். இன்ஸ்பெக்டர் படித்து முடித்ததும் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அவர் என் அறையில் இருந்து கைப்பற்றிய என் நீளமான கடிதத்தை வெளியே எடுத்து 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து, அதே பிள்ளையார் சொல்லி, அதே கையெழுத்து, 2லையும் பேருக்கு பின்னாடி பிராக்கெட்ல பிஏன்னு போட்டிருக்காரு. சந்தேகமே இல்லை, இந்த 2 லெட்டரையும் ஒரே ஒரு நபர் தான் எழுதியிருக்கார் என்றார். நாங்க மட்டும் என்ன இல்லைன்னு நான் சொன்னோம்? புறப்படுங்க சார் என்றான் கோபி. எங்க?
இப்படி ஒரு இளைஞன் அநியாயத்துக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த சோமராஜை நீங்க கைது செய்ய மாட்டீங்களா? நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேணாமா? சோமராஜ் மேல நடவடிக்கை எடுக்கணும், சரி. கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தணும்? நல்லா இருக்கே கதை. அதுக்காகத்தானே இவ்வளவு தூரம் மெனக்கட்டும். ஒருத்தன் சாகுறான், அவ வாழ்றதா? நோ, கல்யாணம் நிக்கணும். கத்தாதீங்க. உங்க நண்பர் என்னவோ செத்து போயிட்டாரு. நான் கல்யாணத்தை நிறுத்தி என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணுக்கு அமையிற வாழ்க்கையை ஏன் கெடுக்கணும் என்ற இன்ஸ்பெக்டர் திடீரென்று பிரகாசமாகி, கடிதத்தை பாருங்க, நாளைக்கு கல்யாணம்னு எழுதியிருக்கு. இந்த கடிதத்தை போஸ்ட்மேன் கிட்ட வாங்கி வச்சதா உங்க நண்பர் சொன்னாரு. அப்படின்னா உங்களுக்கு கடிதம் எழுதி நேத்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல நாளைக்கு கல்யாணம்னு எழுதியிருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு கல்யாணம் காலையிலேயே நடந்து முடிஞ்சிருக்கும். இனிமே கல்யாணத்தை நிறுத்த நினைச்சாலும் முடியாது. இல்ல சார், கல்யாணம் இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான் என்றேன் நான் அவசரமாக. எப்படி சொல்றீங்க? ஐ எம் லாஜிக்கலி ஸ்பீக்கிங். கோபி இடையில் புகுந்தான். ஐ அக்ரி சார், யூ ஆர் ஸ்பீக்கிங்லி லாஜிக்கிங். பட் இந்த தபால நேத்து அவன் போஸ்ட் செஞ்சான்னு யார் சொன்னது? நேத்து போஸ்ட் செஞ்சா தானே இன்னைக்கு வரும். யூ ஆர் மிஸ்டேக்லி டேக்கிங் சார். போஸ்ட்மேன் தான் கடிதம் கொடுத்தான். ஆனா போஸ்ட் செஞ்ச கடிதத்தை கொடுக்கல. அந்த போஸ்ட்மேன் எனக்கு ஃப்ரெண்டு, புருஷோத்தமனுக்கும் ஃப்ரெண்டு. புருஷோத்தமன் கடிதம் எழுதி போஸ்ட்மேன் கையில கொடுத்துட்டு என்கிட்ட ஒப்படைக்க சொல்லியிருக்கான். போஸ்ட்மேன் அதை இன்னைக்கு கொண்டாந்து கொடுத்தப்ப நான் இல்லை, இந்த சத்யா வாங்கி வச்சான். ஸோ கடிதம் எழுதினது இன்னைக்கு தான். அதனால நாளைக்குன்னு தானே அர்த்தம். இன்ஸ்பெக்டர் தொப்பியை எடுத்துவிட்டு தலையை சொரிந்து கொண்டார். சரி, எந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணம்னு தெரியலையே. எஸ்ஆர்பி கல்யாண மண்டபத்தில் சார் என்றான் கோபி. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த லெட்டரில் இல்லையே. ஒரு கெஸ்ட்லி ஒர்க்கிங் தான். சோமராஜ் தொழிலதிபர், பெரிய பணக்காரங்க அந்த மண்டபத்தில் தான் கல்யாணம் நடத்துவாங்க. அங்கே போய் விசாரிச்சா தெரிஞ்சிட்டு போகுது. கரெக்ட். கோபி, உங்கள் அட்ரஸ் எழுதி கொடுங்க. மேற்கொண்டு நடவடிக்கைகள் நான் எடுத்துக்கிறேன். நான் அவசரமாக பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பர் துண்டும் பேனாவும் எடுத்து, சொல்லு கோபி, எழுதித்தரேன் என்றேன். நீங்களும் இவர் கூட தானே தங்கி இருக்கிறதா சொன்னீங்க? முகவரி தானே? யார் எழுதுனா என்ன, எழுதுங்க. எதுக்கு அவரை கேட்குறீங்க? அவன் சொல்ல சொல்ல நான் எழுதிதான் பழக்கம் என்றேன். அவன் தன் மயிலாப்பூர் விலாசத்தை சொல்ல சொல்ல நான் எழுதி நீட்டினேன். வாங்கி பார்த்த இன்ஸ்பெக்டர், என்ன ஆச்சரியம் என்றார். என்ன என்றோம் இருவரும் ஒரே குரலில். இந்த கையெழுத்தும் புருஷோத்தமன் கையெழுத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கே. ஜர்க்கடித்த நான், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். அப்ப அட்லீஸ்ட் 70 கையெழுத்தாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடாதா என்றேன். கோபி அவசரமாக இன்ஸ்பெக்டர் கையில் இருந்து விலாசம் சீட்டை பிடுங்கி கிழித்து போட்டான். என்னாச்சு உங்களுக்கு? சாரி சார், விசிட்டிங் கார்டு இருக்கிறதே மறந்துட்டேன் என்ற கோபி தன் சட்டைப்பையிலிருந்து கார்டு எடுத்து கொடுத்தான். அப்போ நாங்கள் புறப்படலாமா சார்? சோமராஜை அரெஸ்ட் செஞ்சுவீங்க தானே என்றான். புருஷோத்தமனுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு லாட்ஜ் மேனேஜர் சொன்னாரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் இந்த பாடியை நீங்கள் வாங்கி காரியம் பண்ணிக்கிறீங்களா? நீங்களே எரிச்சிடுங்க சார் என்று விட்டு நடந்த கோபியை தொடர்ந்த என் காதில் மேனேஜர் யாரிடமோ சொல்லி கொண்டிருப்பது கேட்டது. பாவி பைய, இவன் தற்கொலை செஞ்சுக்க ஆறு குளம் எதுவும் கிடைக்கலையா? எவ்வளவு எரிஞ்சு போச்சு, எவ்வளவு நஷ்டம், தருதல பைய. எனக்கு ரோஷம் வந்து வேகமாக திரும்பி மேனேஜரின் சட்டையை பிடித்து உலுக்கி, யோ, செத்து போனவனை பற்றி ஏதாச்சும் தப்பா பேசுன தொலைச்சு விடுவேன் என்றேன். ஆ, புருஷோத்தமன் குரல் மாதிரியே இருக்கே. ஓடி வந்த கோபி, கையை விடுடா, அது மேனேஜர் சார், தற்கொலை சாவு இல்லையா? அவனோட ஆவி இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பிரம்மை மாதிரி யார் பேசினாலும் அவன் குரல் மாதிரியே இருக்கும். நீ வாடா சத்யா என்று என்னை இழுத்து கொண்டு நடந்தான். தொலைதூரம் வந்ததும் சலித்து கொண்டான் கோபி. உன்னை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது பெரிய ரோதனையா இருக்கே. உன் பேரை மாத்தியாச்சு, அட்ரஸை மாத்தியாச்சு. இனிமே நீ உன் குரலையும் மாத்திக்கணும், புரிஞ்சுதா என்றான். உன் திட்டம் எதுவும் புரியல எனக்கு. நான் செத்து போயிட்டதா அழுத்தம் திருத்தமா இன்ஸ்பெக்டரையும் எல்லாரையும் நம்ப வச்சுட்ட. நாளைக்கு எப்படி நடமாட முடியும்னு தெரியல என்றேன். எல்லாம் வெயிட்டிங்லி அண்ட் சீயிங். பொறுத்திருந்து பாருன்னு சொல்றியா? சோமராஜ் மேல நடவடிக்கை எடுத்தாலும் கல்யாணம் எப்படி நிற்கும்? அறிவு கெட்டவனே, கல்யாண பொண்ணோட அப்பாவை கைது செய்யறப்போ சம்பந்திங்க கொய் தள்ள மாட்டாங்களா? அவங்க பிரஸ்டீஜ் பாதிக்காதா? ஏன்னு காரணத்தை இன்ஸ்பெக்டர் சொல்ல மாட்டாரா? ஏற்கனவே நூதனாவுக்கு இன்னொருத்தனோட காதல் உண்டுங்கிற உண்மை குடைபடாதா? அதுக்கப்புறம் நூதனாவை ஏத்துக்க எப்படி அந்த பம்பாய்க்காரங்க சம்மதிப்பாங்க என்ற கோபி ஒரு கொட்டாவி விட்டான். இப்போ என்ன செய்ய போறோம்? என் வீட்டுக்கு போய் தூங்க போறோம். காலையில எத்தனை மணிக்கு? 9லேருந்து 10:30. 8:30 மணி வாக்கில் புறப்பட்டு கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம். கல்யாணம் நின்று போய் மண்டபமே வெறிச்சுன்னு இருக்கும். அங்கே வச்சு சொல்கிறேன் என்னோட அடுத்த கட்ட திட்டம் என்ற சேட்டை கோபியின் வார்த்தைகள் நம்பிக்கையை அளித்தன. அத்தியாயம் 5. காலையில் 8 மணிக்கு நான் எழுந்தபோது கட்டிலில் என் அருகில் சேட்டை கோபியை காணவில்லை. எனக்கு திக்கென்றது. அவசரமாக கட்டிலை விட்டு இறங்கிய நான் கால் இடறி கீழே விழ இருந்து சமாளித்து கொள்ள இடறலில் தூக்கம் கலைந்து தரையில் படுத்திருந்த கோபி கொட்டாவியுடன் எழுந்தான். என்னடா அது, தூக்கத்தில் புரண்டு விழுந்துட்டியா என்றேன். அப்படித்தான் இருக்கணும். ராத்திரி நீ படுத்ததுமே தூங்கிட்ட. நான் என் மூன் கண்டிஷனர் ஆராய்ச்சி சம்பந்தமாக கொஞ்சம் புத்தகம் படிச்சுட்டு 3 மணிக்கு தான் படுத்தேன்.
என்னடா அது மூன் கண்டிஷனர் ஆராய்ச்சி, கொஞ்சம் விபரமாக தான் சொல்லேன் என்று பேஸ்ட்டை விரலில் பிதுக்கியபடி கேட்டேன். அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் இன்டெலிஜென்ட் உன்கிட்ட இருக்கா? உன் ஆராய்ச்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்கேஜி மூளை போதாதா? சும்மா அலட்டாமல் சொல்டா. உனக்கு சோலார் எனர்ஜி பற்றி தெரியுமா? ஆமாம் தெரியும். சூரிய சக்தியால் மின்சாரத்தை மிச்சம் பண்ணுற பலவிதமான இயந்திரங்கள் வந்துக்கிட்டு இருக்கே. சோலார் ஹீட்டர், சோலார் குக்கர், சோலார் லைட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு என்ன? சூரியனோட எந்த சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் இயங்குது? ஹீட்டு, வெப்பம் என்றேன். அந்த மாதிரி நிலாவோட சக்தி குளிர்ச்சி இல்லையா? அதை பயன்படுத்தி ஏர் கண்டிஷனர் தயாரிக்கிறது தான் நம்ம ஆராய்ச்சி. ப்ராடக்ட் பேர் மூன் கண்டிஷனர். குளிர்ச்சிங்கிறது ஒரு சக்தியா? பின்ன இல்லையா? ஐஸ் கட்டியை உள்ளங்கையில் 10 செகண்டுக்கு மேலே வச்சுக்க முடியுதா உன்னால? தாங்க முடியாமல் உதறிடுறியா இல்லையா? பிணத்தையே நாராமல் பாதுகாக்குதா இல்லையா ஐஸ் கட்டி? அதெல்லாம் குளிர்ச்சியோட சக்தி இல்லையா? அதெல்லாம் சரி கோபி, நிலாவோட குளிர்ச்சியை எப்படி எனர்ஜி ஆக்குவ? அதான் நம்ம ஆராய்ச்சி 90% முடிச்சிட்டேனே. எனக்கு அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருப்பதாக தோன்றியதை சொல்லவில்லை. அது சரி, நிலா ராத்திரி மட்டும்தானே இருக்கும், அமாவாசை அன்னைக்கு இருக்கவே இருக்காதே. இந்த சிம்பிள் விஷயத்த நான் யோசிச்சிருக்க மாட்டேன்னா? ராத்திரியில் குளிர்ச்சியை சேகரித்து அதை பாதுகாத்து பகலுக்கு பயன்படுத்துகிற குட்டி மிஷின் என் கண்டிஷனருக்குள்ளேயே அட்டாச்சிங்லி கிவிங்டா. கரண்ட் செலவே இல்லாமல் ஏர் கண்டிஷனர். நினச்சி பாரு, எல்லாரும் வீட்டுக்கு 4 வாங்குவான். நான் எங்கேயோ போக போகிறேன் புருஷா என்ற நான் பல் துலக்குவதை நிறுத்திவிட்டு பார்த்து ஏதோ ஒரு நாள் நுழைய முடியாத கனவுலகில் நுழைந்தவனை உலுக்கினேன். டேய், நாம கிளம்பணும், நேரமாச்சு. 15 நிமிடங்களில் நாங்கள் பரபரப்பாக தயாரானோம். எனக்கு நடுவகிடு எடுத்து மீசை ஒட்டி கண்ணாடி மாட்டி மஃப்ளர் சுற்றி சத்யநாத் ஆக்கினான் கோபி. புறப்பட்டோம். குறிப்பிட்ட கல்யாண மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தபோது பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. வாசலில் கார்கள் என்றால் அத்தனை கார்கள். உள்ளே சூட்கோட், பட்டுச்சேலை மனிதர்கள், நாதஸ்வரம், 3 வீடியோ கேமராக்கள், மணவரையில் கிருஷ்ணா, அருகில் நூதனா. தாலி கட்டுவதற்கு முன்பு செய்ய வேண்டிய சில சடங்குகள் நடந்து கொண்டிருக்க உள்ளே நுழைந்த எங்களுக்கு பன்னீர் தெளித்து கல்கண்டும் ரோஜா பூவும் கொடுத்து சந்தனம் நீட்டினார்கள். உள்ளுக்குள் வந்து உட்கார்ந்தோம். புருஷா பாரு, எல்லாரும் பிரசன்டேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நாமளும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம் என்று என் காதோடு சொன்ன கோபியின் காலை பச்சக் என்று மிதித்து, பாவி, இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கோண்டா நாம என்றேன். அட ஆமாம்ல, மறந்துட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் கவுத்துட்டான் கோபி. அதோ பாரு, மணவரையில் பொண்ணுக்கு பக்கத்தில் சோமராஜ் உட்கார்ந்து ஐயர் சொல்கிற மாதிரி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் சோமராஜா? வசதிக்கு தகுந்த வாலிப்ப காணமே. அது சரி, வெறுமனே பட்டுச்சேலையை உதறி கூச்சி வச்ச மாதிரி இருக்கா உன் ஆளு? எப்பட்றா இவளை லவ் பண்ண? வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணா? மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்காளேடா. அட பாவமே, கண்ணு வேற 1.5 கண்ணு போல இருக்கு. ஸ்டாப் கோபி, நாகரிகம் இல்லாமல் என் காதலியே இப்படி கமெண்ட் அடிக்கிறியே. எப்போ வாச்சும் தான் 1.5 கண்ணு மாதிரி தெரியும், உடனே மாறிடும். ஒல்லியா இருக்கிறது உடம்பு நேச்சர் சரிதான், ஆனால் ஒரு உலக்கைக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிற சைஸில் இருக்கிறது டூ மச் இல்லையா? இப்போ என்னங்கிற? எப்படி இருந்தாலும் எனக்கு அவளை பிடிச்சிது, லவ் பண்ணேன். உனக்கு என்ன? இப்போ உன் அட்வைஸ் என்ன? அதை சொல்லு. ஒரு நல்ல நண்பனாக அட்வைஸ் பண்ண சொன்னா ஏன் யோசனை என்ன தெரியுமா? பேசாமல் கப் சிப்புன்னு இருந்துடு. அவளை அந்த கிருஷ்ணாவே கட்டிக்கிட்டு கஷ்டப்படட்டும், விட்டுடு. நாம் அழகா சாப்பிட்டுட்டு பீடா போட்டுட்டு போயிடலாம். துரோகி, ஒழுங்கா சாக இருந்தவனை தடுத்து நிறுத்தி இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்து என் உயிரோட உயிரை என் கண்ணு முன்னாடியே இழக்க சொல்றியேடா பாதகா. விடு, நான் போய் செத்து போகிறேன். ஏற்கனவே நீ தான் செத்துட்டியே, எத்தனை தடவை சாக முடியும்? இப்போ நீ என்ன சொல்கிற? இந்த பென்சில் பொண்ணு தான் உனக்கு வேணும்னு ரொம்ப ரொம்ப தீர்மானமாக இருக்கியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், பேசிக்கிட்டே இருக்கியே, அவன் தாலி கட்டிடுவான் போலிருக்கே. பதறினேன் நான். கொஞ்சம் இருடா என்று என்னை விட்டுவிட்டு எழுந்து சென்று யாரிடமோ பேசிவிட்டு திரும்பி வந்து அமர்ந்த கோபி, புருஷா, தாலி கட்டுறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கான், கவலைப்படாத. அதுக்குள்ளே ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம். என்ன ஐடியா? இந்த நாதஸ்வரத்தை கொஞ்சம் நேரம் நிறுத்த சொல்லேன். அமைதியாக இருந்தால் தானே யோசிக்க முடியும். ஏண்டா, இங்கே வந்ததும் திட்டத்தோட அடுத்த கட்டத்தை சொல்கிறேன்னு நேற்று சொன்னியேடா. அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே வந்து கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருப்பாருன்னு நினச்சேன். எனக்கு என்ன கல்யாணத்தை நிறுத்துறது பரம்பரை தொழிலா? நான் உண்டு, என் ஆராய்ச்சி உண்டுன்னு இருக்கிறவன். கொஞ்சம் டைம் கொடு என்று தன் முன்னெற்றியை ஒற்றை விரலால் தட்டியபடி யோசித்த கோபியின் கழுத்தை பிடித்து நெருக்கலாமா என்று எனக்குள் கபகபவென்று ஆத்திரம் பொங்கியது. அப்போது மண்டபத்தின் வாசலில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. எல்லோரும் திரும்பி பார்க்க நளின நடை இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கி 4 கான்ஸ்டபிள்கள் தொடர உள்ளே நுழைந்தார். வாரே வா, நாம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம் புருஷா. போலீஸா லட்சணமா கடைசி நிமிஷம் வந்துட்டார் பாரு என்றான் கோபி உற்சாகமாக. எல்லா ஓசைகளும் அடங்கி அனைவரும் இன்ஸ்பெக்டரையே பார்க்க கோபி அவசரமாக தன் சட்டையில் ஒரு பட்டனுக்கு பதிலாக குத்தி வைத்திருந்த குண்டூசியை எடுத்து கீழே போட்டு காதை விரைத்து கொண்டு, சத்தம் கேட்கலையே என்றான் சன்னமாக. என்னடா பண்ற நீ என்றேன் எரிச்சலாய். குண்டூசி விழுந்தா கேட்குற அளவுக்கான அமைதியாயுதுன்னு டெஸ்ட் செஞ்சு பார்த்தேன்.
உன் தலை அங்க கவனி என்றேன். இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் சோமராஜ் கொஞ்சம் இப்படி வாங்க என்றவர் வந்ததும், சார், உங்க பொண்ணு நூதனா புருஷோத்தமன்னு ஒரு பையனை லவ் பண்ணது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன் நேற்று ராத்திரி என் தற்கொலைக்கு சோமராஜ் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அது என் கடமை. கல்யாணத்தை நிறுத்துறது என் நோக்கம் இல்லை. வரீங்களா என்றார். சோமராஜ் டிவி விளம்பரம் போல 10 நொடி இடைவிடாமல் சிரித்து நிறுத்தி, இன்ஸ்பெக்டர் சார், இதெல்லாம் நேத்தே எனக்கு தெரிய வந்துடுச்சு. இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னும் தெரியும். அதனால என் வக்கீல் மூலம் முன்ஜாமீன் வாங்கிட்டேன். நீங்க என்ன கைது செய்ய முடியாது. வேணும்னா கேஸ் போடுங்க, கோர்ட்ல பார்த்துக்கலாம். தற்கொலை பண்ணிக்கிட்ட புருஷோத்தமன் மனநிலை சரியில்லாதவன். இதை நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். அவங்க அவனோட தற்கொலையை பெருசா எடுத்துக்கல. ஆக திட்டமிட்டபடி கல்யாணம் நடக்கும் என்றார். அவர் சைகை காட்ட முன் வரிசையில் அமர்ந்திருந்த அவரின் வக்கீல் வந்து முன்ஜாமீன் சம்பந்தப்பட்ட காகிதங்களை இன்ஸ்பெக்டரிடம் காட்ட, சாரி சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஜகா வாங்கி திரும்பி நடந்து ஜீப்பில் ஏறி போய்விட்டார் அவர். மந்திரங்கள் தொடர்ந்தன. நாதஸ்வரம் ஒலித்தது. என்னடா இது, சோமராஜ் என்ன பைத்தியம்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு ரோஷம் பொங்குது என்றேன். இன்ஸ்பெக்டர் வந்த வேகத்தை பார்த்தா கல்யாணத்துக்கு ஒரு கிளைமாக்ஸ் வந்துடுச்சுன்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சே என்றான் கோபி. ஏண்டா, இன்னும் உனக்கு ஒரு இளவு ஐடியாவும் தோணலையா என்ற நான், இந்நேரம் நான் செத்து ஆவியா திரிஞ்சிட்டு இருப்பேன். அதையும் கெடுத்து சத்யநாத்னு வேஷம் போட்டு கொலுபொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டியடா பாவி என்றேன். கோபி தன் தலையை உலுக்கி கொண்டான். டேய், என்ன சொன்ன இப்போ? முதல் வாக்கியத்தை மட்டும் சொல்லு. இந்நேரம் நான் செத்து ஆவியா திரிஞ்சிட்டு இருப்பேன்னு சொன்னேன். இன்னொரு தடவை சொல்லு. இந்நேரம் நான் செத்து ஆவியா திரிஞ்சிட்டு இருப்பேன்னு சொன்னேன். இன்னொரு தடவை. இப்போ உதவாங்க போற. இது என்ன இம்போசிஷனா? எஸ், தட் இஸ் தி ஐடியா. என்ன, உனக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டா எனக்கு எப்படி புரியும்? நீ சத்யநாத் தான். ஆனா இப்போ செத்து போன புருஷோத்தமனோட ஆவி உனக்குள்ள புகுந்துடுச்சு. அப்படி நடிக்கணும். ஒரு இளவும் புரியல. கோபி என் காதை ஏறக்குறைய கடித்து விடுவது போல நெருங்கி சொன்ன யோசனை நிஜமாகவே உருப்படியாகத்தான் தோன்றியது. அத்தியாயம் 6. இப்போது தட்டில் வைக்கப்பட்ட தாலியை பெரியவர்களின் ஆசிக்காக வரிசை வரிசையாக கொண்டு வந்தார்கள். எங்கள் வரிசைக்கு வந்தபோது சேட்டை கோபி அந்த தாலியை லபக்கென்று எடுத்து தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். அதை கவனிக்காத தட்டு ஆசாமி தொடர்ந்து 2 பேரிடம் ஆசிக்கு சென்று அவர்கள் திகைத்ததும் அவரும் திகைத்து, ஐயோ, தாலி எங்க காணுமே என்றார் சத்தமாக. இதோ இங்கே இருக்கு என்று தாலியோடு எழுந்தான் கோபி. ஏதோ கீச்சைனை சுழற்றுவது போல தாலி கயிறை விரல் முனையில் பிடித்து சுழற்றியபடி மணவரையை நோக்கி நடந்தவன் இன்ஸ்பெக்டர் செய்தது போலவே சைகை காட்டி நாதஸ்வரம், மந்திரம், மற்ற எல்லா ஓசைகளையும் நிறுத்தினான். தன் சட்டையிலிருந்து குண்டூசியை எடுக்க போய் பிறகு வேண்டாம் என்று தீர்மானித்து, மிஸ்டர் சோமராஜ், மிஸ்டர் கிருஷ்ணா, 2 பேரும் ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? பிரச்சனை இன்னும் முடியல. இன்ஸ்பெக்டரை சமாளிக்கலாம், ஆனா புருஷோத்தமனோட ஆவியை சமாளிக்க முடியாது. அந்த ஆவிக்கு பதில் சொல்லிட்டு தாராளமா கல்யாணத்தை நடத்துங்க என்றான். வாட் நான்சென்ஸ், என்ன உளர்ற, யார் நீ என்றார் சோமராஜ். என் பேரு சேட்டகோபி. மூன் கண்டிஷனர் தயாரிக்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கேன். என்னோட அசிஸ்டன்ட் பேரு சத்யநாத். தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்துப்போன புருஷோத்தமன் என் நண்பன். அவன் தன்னோட தற்கொலையை பத்தி எனக்கு தபால் போட்டிருந்தான். நேற்று ராத்திரி அவனை தடுக்கிறதுக்காக நானும் சத்யநாத்தும் லாட்ஜுக்கு போனோம். ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடியே புருஷோத்தமன் செத்துட்டான். இன்ஸ்பெக்டரை பார்த்து தபாலை ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டோம். ராத்திரி சத்யநாத்துக்கு கடுமையான ஜுரம் அடிச்சுது. உடம்பு தூக்கி தூக்கி போட்டது. காலையில எந்திரிச்சதும் குட் மார்னிங் சொன்னான். எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. குட் மார்னிங் சொன்னா எதுக்கு அதிர்ச்சி அடையணும்? அது சத்யநாத்தோட குரலா இல்லாம புருஷோத்தமன் குரலா இருந்தா அதிர்ச்சியா இருக்காதா? பொய். அப்படிதான் நானும் நினைச்சு என் கையை கிள்ளி பார்த்தேன். வலிச்சுது. சத்யநாத் உடம்புக்குள்ள இருந்து புருஷோத்தமன் பேசினான். என்ன பேசினா? தற்கொலை செஞ்சுக்கிட்டதும் உடனே அவன் ஆவியாகிட்டானா. பலவீனமா இருக்கிற ஏதாச்சும் ஒரு உடம்புல புகுந்துக்க நினைச்சானா. அப்பதான் நானும் என் நண்பனும் அங்கே வந்தோமா. உடனே புருஷோத்தமன் என் நண்பன் உடம்புக்குள்ள புகுந்துட்டானா. புருஷோத்தமனோட ஆவி புகுந்த என்னோட நண்பன் சத்யநாத்தை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த ஆவி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மாப்பிள்ளைய கை நீட்ட சொல்லுங்க, தாலியை தர்றேன் என்ற கோபி என் பக்கம் திரும்பி, புருஷோத்தமா வாடா என்றான். நான் அவன் சொல்லி கொடுத்தபடி அதிகம் இமைக்காமல் அதிகம் கை வீசாமல் இயந்திர மனிதனைப் போல நடந்து சென்று நின்றேன். சோமராஜை பார்த்தேன். யோ, நீ 2 துப்பாக்கியை காட்டி மிரட்டி என்னை தற்கொலை செஞ்சுக்க வச்சிட்டியா, உருப்பிடுவியா என்றேன். ஆ, அதே குரல் என்று மணவரையிலிருந்து விருட்டென்று எழுந்து அருகில் வந்துவிட்டாள் நூதனா. இது என் புருஷோட குரலேதான் என்றாள். நூதனா, இரு, இவனுங்க ஏதோ ஃப்ராடு பசங்க. மிமிக்கிரி பண்றவன் எல்லாம் வாரியார் குரல்ல பேசுவானுங்க. அப்படி பார்த்தா வாரியாரோட ஆவி அத்தனை பேர் உடம்புலையும் புகுந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? மிஸ்டர் சோமராஜ், இவன் உடம்புல புருஷோத்தமன் ஆவி புகுந்துருக்குன்னு நான் நிரூபிச்சிட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்களா என்றான் கோபி. பாயிண்ட் நம்பர் 1,
இந்த உளறல்களை நான் நம்புறதா இல்லை. பாயிண்ட் 2, அப்படியே அவனுடைய ஆவி இவனோட உடம்புல புகுந்திருந்தாலும் கல்யாணத்தை ஏன் நிறுத்தணும்? கோபி நீளமாக சிரிக்க முயன்று நடுவிலேயே குரல் சிக்கிக்கொள்ள முயற்சியை ரத்து செய்துவிட்டு, மிஸ்டர் சோமராஜ், உங்க மும்பை மாப்பிள்ளைய நான் சில கேள்விகள் கேட்கலாமா என்றான். கேளு. மிஸ்டர் கிருஷ்ணா, நீங்க கல்யாணம் செஞ்சுக்க போற இந்த நூதனா ஏற்கனவே புருஷோத்தமனை மனசார காதலிச்சது உங்களுக்கு தெரியுமா? தோள்களை குலுக்கி கொண்டு மூக்கில் சரிந்த தன் கண்ணாடியை மேலே ஏற்றி விட்டு கொண்ட கிருஷ்ணா, அஃப்கோர்ஸ், வாலிபத்தில் இதெல்லாம் சகஜம், காதலிக்கிறது பெரிய பாவம் இல்லை என்றான். காதல் தோல்வியில் புருஷோத்தமன் தற்கொலை செஞ்சுக்கிட்டது தெரியுமா? என் மாமா நேற்று ராத்திரி சொன்னாரு. அவன் ஒரு கோலை. தன் காதலனை இழந்து தவிக்கிற நூதனாவுக்கு நான் வாழ்க்கை தர்றது தான் சரின்னு பட்டது. அதெல்லாம் சரிதான்ப்பா. ஒரு ஃபிலிம் சிட்டியே கட்டுற அளவுக்கு உன் மனசு விசாலமாக தான் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். 2 பேரும் காதலிச்சாங்கன்னா 1 மைல் இடைவெளியில தள்ளி நின்னா காதலிச்சிருப்பாங்க. காதலில் என்னென்ன சமாச்சாரம் எல்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் நீ நினச்சி பார்க்க வேணாமா? கிருஷ்ணா புரியாமல் பார்த்தான். கோபி என் காலை தன் கால் விரலால் நிமிண்ட நான் தயாராகி, கிருஷ்ணா, நானும் நூதனாவும் ஒரு சபலமான சந்தர்ப்பத்தில் தப்பு செஞ்சிட்டோம், பரவாயில்லையா என்றேன். கிருஷ்ணா அதிர்ந்தான். சோமராஜ் நோ என்று கத்தினார். ஆசாமி பொய் பேசுவான், ஆவி எங்கேயாவது பொய் பேசுமா? நீங்க நோன்னு சொல்லிட்டா நடந்தது மாறிடுமா என்றான் கோபி. பேசுறது ஆவியும் இல்லை, அதுல உண்மையும் இல்லை. இதோ பாரு நூதனா, உங்க அப்பன் உயிரை பிடிச்சுக்கிட்டு கேட்குறேன், சொல்லு, இந்த பழி உண்மையா? நூதனா குழப்பமாகி தவிக்க, இத்தனை பெரிய சபையில கல்யாண குளத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இந்த விஷயத்தை எப்படி சார் ஒத்துப்பா? அதுலயும் நீங்க உயிரை வேற காட்டி மிரட்டுறீங்க என்றான் கோபி. உன்னால நிரூபிக்க முடியுமா? கர்மம், அதை என்ன வீடியோவா எடுத்து வச்சிருக்க முடியும்? இப்போ உங்களுக்கு இவனுக்குள்ள இருந்து பேசுறது புருஷோத்தமனோட ஆவிதான்னு நிரூபிக்கணும். அப்புறம் உங்க பொண்ணுக்கும் புருஷோத்தமனுக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நிரூபிக்கணும். அவ்வளவுதானே? ஆமா. நிரூபிச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்துறீங்களா? கிருஷ்ணாவுக்கு இப்போது ரோஷம் ஏறிவிட, அவர் என்னையா நிறுத்துறது? நீ மட்டும் நிரூபிச்சிடும். மாலையை தூக்கி வீசிட்டு போயிடுறேன். நான் என்ன இழிச்சவாயனா? ஏதோ காதல் மட்டும்தானா பரவாயில்லன்னு ஏத்துக்கலாம். கெட்டுப்போன பொண்ணை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா என்றான். கைத்தட்டிய கோபி, ஒன்லி நவ் ஆர் ஜென்டில்மேன்லி பிஹேவியரிங். ஒவ்வொன்றா நிரூபிக்கிறேன். முதல்ல இந்த சத்யநாத் உடம்புல புகுந்து பேசிட்டு இருக்கிறது புருஷோத்தமனோட ஆவிதான்னு நிரூபிக்கிறேன். சோமராஜ், இப்படி வாங்க என்று அவரை அழைத்தான். என்ன என்றார் அருகில் வந்து. இந்த சத்யநாத்தை உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது எப்பயாவது இவனை பார்த்துருக்கீங்களா? சோமராஜ் என் முகத்தை உற்று பார்த்தார். எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது, ஆனால் ஞாபகம் வரல. இந்த குழப்பமான பதிலெல்லாம் சொல்லக்கூடாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. இவன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கானா? இல்லை. ரைட், இப்போ கவனிங்க என்ற கோபி ஒரு மேஜிக்காரன் பாணியில் ஒரு ட்விஸ்ட் அடித்து என் பக்கம் திரும்பினான். சத்யா? நான் சத்யா இல்லை என்றேன். அப்போ நீ யாரு? புருஷோத்தமன் என்றேன். எப்போ இங்கே வந்த? 8:45 இருக்கும். அது இல்லை, இந்த உடம்புக்குள்ள எப்போ வந்த? அதுவா, நேற்று ராத்திரி வந்தேன். சரி, உன் காதலிய பொண்ணு கேட்டு சோமராஜை பார்க்க போனியா? ஆமாம். அப்போ அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு? சாம்பல் கலரில் சஃபாரி சூட்டு போட்டிருந்தாரு. அவர் வீட்டில் எங்கே வச்சு பேசின? மாடியில் ஒரு குட்டி ஹாலில். அங்கே தொங்குன ஜன்னல் ஸ்க்ரீன் என்ன கலர்? ரோஸு. தெருவில் மந்திர வித்தைக்காரன் வா இந்த பக்கம் என்று அழைத்து முகத்தில் துணி போட்டு மூடி கேள்விகள் கேட்பதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த ஹாலில் வேற என்ன அடையாளங்கள்? சுவத்தில் ஒரு வேட்டை துப்பாக்கி இருக்கும். எந்த ஊர் எக்ஸிபிஷனில் விலைக்கு வாங்கினதோ பதப்படுத்தப்பட்ட புலியோட தலை ஒன்றும் இருக்கும். போதுமா சார்? இதெல்லாம் உண்மைதான், ஆனால் யாரும் இந்த தகவல்களை சேகரிச்சிட முடியுமே என்றார் சோமராஜ். இதுக்கு பேர் தான் லொல்லுங்கிறது. நான் கொஞ்சம் டீசெண்டான பாயிண்ட் சொல்லி நிரூபிக்கலாம்னு பார்த்தேன். அது நடக்காது போல இருக்கு. சரி புருஷோத்தமா, சொல்லு கோபி. நீயும் நூதனாவும் தப்பு செஞ்சிட்டதா சொன்ன, அப்படித்தானே? எத்தனை தடவை சொல்றது? கூச்சமா இருக்கு எனக்கு. அது பகல்லையா ராத்திரிலையா? சி, வெக்கமா இருக்கு. பரவாயில்ல சொல்லு. பகல்ல தான். அப்படின்னா நூதனாவோட உடம்புல மற்றவங்க சாதாரணமாக பார்க்க முடியாத அந்தரங்கமான இடங்கள்ல உள்ள மச்சங்கள் எல்லாம் தெரியுமில்ல? தெரியும். மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து யாராச்சும் ஒரு பொம்பளைய வர சொல்கிறேன். 2 மச்சங்களை பற்றி சுருக்கமாக அவங்களோட காதில் சொல்லு. அவங்க நூதனாவை தனி அறைக்கு அழைச்சிட்டு போய் செக் பண்ணட்டும். சரியா? சரி. கிருஷ்ணா, உன் சைட்ல இருந்து யாரையாச்சும் அனுப்பு என்றான் கோபி. மாப்பிள்ளையின் அக்கா ஒருத்தி தேர் மாதிரி அசைந்து வந்தாள். என் அருகில் வந்ததும் அவள் காதில் கிசுகிசுப்பாக சொன்னபோது சீ என்று வெட்கப்பட்டாள். இப்போ நீங்கள் வெட்கப்படக்கூடாது, சந்தேகப்படணும். நூதனாவை அழைச்சிட்டு போங்க, செக் பண்ணுங்க என்றான் கோபி. அந்த அக்கா நூதனாவோடு ஒரு அறைக்குள் சென்று சில நிமிடங்களில் ஆவேசமாக திரும்பி வந்து, தம்பி புறப்படுறா, அவன் சொன்னது சரியா இருக்கு, நிச்சயம் நூதனா சுத்தமானவ இல்ல என்றான். கிருஷ்ணா தன் கழுத்திலிருந்து மாலையை கலற்றினான். சோமராஜிடம் வந்தான். சே, மோசம் பண்ணிட்டீங்களே என்றவன் தன் விரலிலிருந்து மோதிரத்தை கலற்ற முயன்று முடியாமல் போக
நீங்க போட்ட நிச்சயதார்த்த மோதிரத்தை காருக்கு போய் கலட்டி கூரியர்ல அனுப்புறேன், வர்றேன் என்று கூறிவிட்டு வேகமாக நடக்க அவன் சம்பந்தப்பட்ட சொந்தக்காரர்களும் அவனை தொடர்ந்தார்கள். கோபி நாற்காலிகளில் ஆணி அடித்தது போல் உட்கார்ந்திருந்த மற்றவர்களை எல்லாம் பார்த்து, ஏய்யா இங்க என்ன சினிமா காட்ட போறாங்களா? அதான் கல்யாணம் நின்று போச்சே, இன்னும் எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க? நின்று போன கல்யாணத்துல சாப்பாடு போட மாட்டாங்க, எந்திரிச்சு போங்கய்யா, ஒழுங்கா மரியாதையா அவங்களோட செருப்பை போட்டுக்கிட்டு போய் சேருங்க என்று கத்தினான். சில நிமிடங்களில் நான், கோபி, சோமராஜ் மற்றும் நாதஸ்வரம் கோஷ்டி மட்டும் எஞ்சி இருந்தோம். நூதனா என்று கத்தினார் சோமராஜ். என் மானத்தை வாங்கிட்டியே ஒன்ன என்று புறப்பட்டவரை கை நீட்டி தடுத்தான் கோபி. இந்த உருட்டல் மரட்டல் வேலையெல்லாம் வேணாம், ஆவியோட சக்தி உங்களுக்கு தெரியாது. உங்களை ஒரு ராத்திரி கூட தூங்க விட மாட்டான் புருஷோத்தமன், ஜாக்கிரதை. ஏற்கனவே அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதுல உங்க மேல கேஸ் இருக்கு. இப்போ உங்க மகளை கொலை செஞ்சுட்டு இன்னொரு கேஸ்ல மாட்டணுமா? பொறுமையா இருங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்றான். நாங்கள் இருவரும் கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியேறினோம். பஸ் ஸ்டாப்பில் நின்றபோது கல்யாணத்துக்கு வந்திருந்த சிலர் அங்கே நின்றிருக்க என்னை பார்த்ததும் 10 அடி தள்ளி சென்று நின்று கொண்டார்கள். அத்தியாயம் 7. மாலை தென்றலை அனுபவித்தபடி மொட்டை மாடியில் நானும் கோபியும் உட்கார்ந்திருந்தோம். நடக்காத ஒன்ன நடந்ததா அத்தனை பேர் முன்னாடி என்ன சொல்ல சொல்லி என் நூதனாவோட இமேஜை ஸ்பாயில் பண்ண வச்சுட்டியேடா என்றேன். அப்படி ஒரு அணுகுண்ட போடலன்னா கல்யாணம் நின்றுக்குமா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அசட்டுத்தனமா ஓ நூதனா தன் உடம்புல எங்கெங்க எல்லாம் மச்சம் இருக்குன்னு சொன்னதை நீ எனக்கு ஞாபகப்படுத்தினதாலதான் அந்த திட்டம். நம்ம நோக்கம் என்ன? கல்யாணத்தை நிறுத்தணும், நிறுத்தியாச்சு என்றான் கோபி. அதோட சரியா போச்சா? இப்போ என்னையும் அவளையும் சேர்த்து வைக்கணுமே, அதை எப்படி செய்ய போற? அவசரப்படாத, புருஷோத்தமனால கலங்கப்பட்ட பொண்ணுன்னு நூதனா மேல முத்திர குத்தியாச்சு. அவளை கட்டிக்க இன்னும் ஒரு பய வரமாட்டான். நீ தான் சோல் ப்ரொப்பரைட்டர். என்னடா ஏதோ வியாபாரம் மாதிரி பேசுற? சரி, சிங்கிள் ஓனர். அவ என்ன மெஷினா? சரிடாப்பா, நீ தான் அவளுக்கு ஒரே புருஷன், போதுமா? சடக்கு சடக்குன்னு கோபம் வந்துடுதே. என்னமோ அவ வானத்திலிருந்து வந்த தேவதன்னு நினப்பு. நான் தான் கிட்டத்துல பார்த்தேனே, சோமாலியா பஞ்சத்துல மாட்டின மாதிரி டொங்கு கண்ணம், அதுல ஹவுஸ்ஃபுல்லா பரு. நீ தற்கொலை செய்துகிட்ட செய்திக்கு ஏதாச்சும் ரியாக்ஷன் இருந்துச்சான்னே தெரியல. ஒரு சோகத்தையும் காணோம். அவ கற்பு இழந்தவள்னு சொல்றப்ப ஒரு ஆவேசம், ரோசம் இதெல்லாம் வர வேணாமா? என்னமோ அவளுக்கு பாராட்டுரை படிக்கிற மாதிரி தேமேன்னு வளையல எண்ணிக்கிட்டு நிக்கிறதா? மச்சம் பார்க்கணுன்னு அந்த அம்மா கூப்பிட்டு போனப்ப ஒரு தன்மானை எட்டி பார்க்க வேணாம்? ரெடிமேடு கடையில் ஃபிட்டிங் ரூமுக்கு நடந்து போகிற மாதிரி தானே சாதாரணமாக நடந்து போனா? இப்படி ஒரு தத்தி பண்ணுக்காக நீ கிடந்து உருகுற. டேய் என்று கத்தினேன். என் ஆளை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசுன என்ன செய்வ? வாயை பொத்திடுவேன், அவ்வளவுதானா? கோபி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அந்த மாதிரி எந்த ஒரு காதலனுக்கும் தன் காதலி பொன் காதலி. நீ காதலிச்சிருந்தா தான் புரியும். இது ஒன்று சொல்லிடுவீங்கப்பா. சரி, கட்டிக்க போகிறது நீ, வாழ போகிறது நீ, எனக்கு என்ன? அடுத்த திட்டம் என்ன? என்ன செத்து போனவனாக்கின, அப்புறம் புதுசாக ஒரு பேர் கொடுத்த, இப்போ சத்யநாத்துக்குள்ள ஆவி வந்துடுச்சுன்னு கரடி விட்டுருக்க. இன்னும் என்னென்ன செய்ய போற நீ என்றேன். கோபி தன் நெற்றியில் ஒற்றை விரலால் தட்டி கொண்டு யோசிக்க, அப்போது எக்ஸ்கியூஸ் மீ என்று குரல் கேட்டது. திரும்பினால் 6 பேர் நின்றிருந்தார்கள். 3 பேர் கழுத்தில் கேமரா, 2 பேரிடம் டேப் ரிகார்டர், 6இல் ஒரு பெண். நீங்கள்லாம் யாரு? டொனேஷன் எதுவும் வேணும்னா வீட்டு வாசல்ல நின்று கூப்பிடணும், மொட்டை மாடி வரைக்கும் வரக்கூடாது என்றான் கோபி. நாங்கள் எல்லாரும் பத்திரிகை நிருபர்கள் என்றான் ஒரு கண்ணாடி இளைஞன். இன்னைக்கு காலையில் தொழிலதிபர் சோமராஜ் வீட்டு கல்யாணம் நின்று போனதுக்கு தற்கொலை செஞ்சுக்கிட்ட புருஷோத்தமன் என்கிறவர் இன்னொரு உடம்புல வந்து பேசினார்னு கேள்விப்பட்டோம். விசாரிச்சு விலாசம் தெரிஞ்சுக்கிட்டு பேட்டி எடுக்க வந்திருக்கோம் என்றால் தன் துப்பட்டாவை சரி செய்து கொண்ட பெண் நிருபர். கோபி என்னை பார்த்து ரகசியமாக கண்ணடித்து என் காதருகில் ஆவி மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பொருத்தமா பேசு என்றவன் எல்லோரையும் பார்த்து, உட்காருங்க உட்காருங்க, முதல்ல நாளைய அறிவு சுடரொலி இளம் விஞ்ஞானி சேட்டை கோபியை ஒரு பேட்டி எடுத்துருங்களேன் என்றான். யார் அது? நான் தான். இப்போ மூன் கண்டிஷனர் தயாரிக்கிற ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கேன். அதை பற்றி விபரமாக சொல்லணும்னா எல்லாரும் ஒரு தடவை ஜோரா நிமிர்ந்து வானத்தில் நிலாவை பாருங்க. கோபி, அதட்டினேன் நான். அவங்க என்ன பேட்டி எடுக்க வந்திருக்காங்க? ஓ, உங்க பேர் தான் சத்யநாத்தா? உங்க உடம்புல தான் காலையில் ஆவி புகுந்ததா என்றார் ஒரு நிருபர் டேப்பை ஓடவிட்டு. இப்ப என் பேர் சத்யநாத் இல்ல, புருஷோத்தமன். நீங்க இன்னும் சத்யநாத் உடம்ப விட்டு போகலையா? ஏன் சார், இது என்ன பல்லவன் பஸ்ஸா ஏறி ஏறி இறங்குறதுக்கு? சத்யநாத்தோட ஆன்மாவை துரத்தி அடிச்சிட்டு நான் நேத்து ராத்திரில இருந்து நிரந்தரமா குடி வந்துட்டேன் என்றேன். கொசு தொல்லை உண்டா சார்? தண்ணி கஷ்டம் எப்படி என்றார் வயதான நிருபர் ஒருவர். யோ, நான் இந்த உடம்புக்குள்ள குடி வந்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சத்யநாத்தோட ஆன்மா என்னாச்சு என்றால் துப்பட்டா நங்கை. நான் பதில் சொல்வதற்கு முன் கோபி குறுக்கிட்டு, மேடம், யுவர் ஸ்வீட்லி நேமிங் ப்ளீஸ் என்றான். லலிதாம்பிகை. ஏன்?
ரொம்ப இன்டெலிஜென்டலியா கேள்வி கேட்குறீங்களா? அதான் பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் என்றவன் முறைத்த என்னை பார்த்து, லலித் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா என்றான். சத்யநாத்தோட ஆத்மா இப்போ காத்துல அலைஞ்சிட்டு இருக்கு. வேற ஏதாச்சும் செத்த உடம்போ இல்ல வீக்கான உடம்போ கிடைச்சா புகுந்துப்பான். அவனை பத்தி நமக்கென்ன என்றேன். இது ஒரு வகை திருட்டு இல்லையா? என்ன திருட்டு? சத்யநாத்தோட உடம்ப நீங்க திருடிட்டீங்களே புருஷோத்தமன். நான் விழித்தேன். கோபியை பார்த்தேன். உதவுடா என்பது போன்ற என் பார்வையை புரிந்து கொண்ட அவன், மிஸ் லலித், மனுஷனா இருக்கிற வரைக்கும் தான் சட்டதிட்டங்களும் நியாய தர்மங்களும். ஆவிகளுக்கு அதெல்லாம் ஏது? புளிய மரத்தடியில ஆவி அடிச்சு செத்து போயிட்டதா கிராமங்கள்ல சொல்வாங்க. அதுக்காக அந்த சாகடிச்ச ஆவியை தேடி பிடிச்சு இபிகோ 302 செக்ஷன் படி கொலை வழக்கா போட முடியும்? முடியும் மிஸ்டர் கோபி. ஒரு பையனை கொலை செஞ்ச யானைய போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க தெரியுமா? கோபி வானம் பார்த்து சிரித்தான். எதுக்கு சிரிக்கிறீங்க? அந்த யானைய குற்றவாளி கூண்டுல நிறுத்துற காட்சிய நினைச்சு பார்த்தேன். எவ்வளவு பெரிய சாட்சி கூண்டு செய்யணும். பேச்ச மாத்தாதீங்க கோபி. கொலையில மனுஷன், மிருகம், ஆவின்னு வித்தியாசம் பார்க்க முடியாது. யார் செஞ்சாலும் கொலை கொலை தான். ஆவிகளை பிடிக்க முடியறதில்ல, அதனால கைது செய்யறதில்ல. உங்க நண்பர் விஷயத்துல அப்படி இல்லையே. சத்யநாத்துங்கிற ஆத்மாவை துரத்தி அடிச்சு அவரோட உடம்ப திருடிக்கிட்ட புருஷோத்தமனோட ஆவி இதோ நம்ம கண்ணெதிர பேசிட்டு இருக்கே. ஏன் இவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றாள் அவள். ஆஹா, அற்புதமான வாதம் என்று கைத்தட்டின கோபியை நான் முறைத்ததும் சுதாரித்து கொண்டவன், லலித், அது முடியாதுமா என்றான். ஏன் முடியாது? ஒருவேளை கேஸ் போட்டு மரண தண்டனைன்னு தீர்ப்பாகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த கழுத்துல தானே தூக்கு மாட்டி விடுவாங்க. பிதுங்குற கண்ணும் நாக்கும் மாற்ற கழுத்தும் சத்யநாத்தோட தானே. அப்போ தண்டனைய சத்யநாத்தோட உடம்புக்கு தரதா தானே அர்த்தம். உருவம் இல்லாத ஆவிக்கு எப்படி தண்டனை தர முடியும்? அந்த பெண் லலிதாம்பிகை எழுந்து வந்து கோபியின் கையை பற்றி குலுக்கி, பியூட்டிஃபுல் சார், நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்களா? ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் விஸ்டம் என்றாள். கோபி புலகாங்கிதம் அடைந்து உடம்பை முறுக்கி கொண்டு நெளிந்து, ஐ எம் யுவர்ஸ் தேங்கிங்லி டெல்லிங் என்றான். மிஸ்டர் கோபி, நீங்க ஆங்கிலத்துல வேற ஏதோ ஒரு மொழியை கலந்து பேசுற மாதிரி தெரியுதே. எஸ், நான் கொஞ்ச நாள் அமெரிக்காவில் விஸ்கான் சோடிகின்சான்னு ஒரு ஊர்ல இருந்தேன். அங்க இப்படித்தான், நோ கிராமர்லி மிஸ்டேக்கிங். வின்கான்சோ டிக்கின்சாவா? நைஸ் சிட்டி. அங்கதான் என் அத்தை இருக்காங்க. எளவு, நிஜமாவே அப்படி ஒரு சிட்டி இருக்கா என்று முனகி கொண்ட கோபி, உங்க அத்தை இருக்கிறது லெஃப்ட் விஸ்கான்சோவா ரைட் விஸ்கான்சோவா? அப்படி எதுவும் இருக்கா? ஒரே விஸ்கான்சோவா தானே. அது நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ. இப்போ 3 இருக்கு. ஒன்று வெறும் விஸ்கான்சோ, அடுத்தது லெஃப்ட் விஸ்கான்சோ, இன்னொன்று ரைட் விஸ்கான்சோ. முதல்ல பேட்டியை முடிங்க லலித், எல்லாரையும் அனுப்புங்க. அப்புறம் தனியா நாம விஸ்கான்சோ பத்தி பேசலாம். லலிதாம்பிகை மறுபடி என் எதிரில் அமர்ந்தாள். மிஸ்டர் புருஷோத்தமன், வெயிட், ஆவிய மிஸ்டர் போட்டு கூப்பிடலாம் இல்லையா என்றாள். நான் இப்போ ஒரு மனுஷனாத்தான் உணர்றேன். நீங்க தான் என்ன ஆவியா அடையாளம் பிரிக்கிறீங்க என்றேன். வெல், நீங்க செஞ்சது நியாயமா? என்ன செஞ்சிட்டேன்? நீங்க தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டீங்களே. உங்க காதலியையாவது நல்லா வாழட்டும்னு விட்டுடக்கூடாதா? எதுக்காக மெனக்கெட்டு மண்டபத்துக்கு போய் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்க? என் காதலி இன்னொருத்தனுக்கு வாழ்க்கப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? உங்களுக்குள்ள நடந்த அந்தரங்கமான விஷயத்த பொது இடத்துல உடைச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. இனி அந்த பொண்ணு நூதனாவோட எதிர்காலம் என்ன ஆகும்? அவளை யார் கல்யாணம் செய்துப்பாங்க? ஏன், நான் கல்யாணம் செய்துட்டு போறேன், எனக்கு என்ன குறைச்சல்? வாட், நீங்களா? ஆவிக்கும் பெண்ணுக்கும் கல்யாணமா? சும்மா சும்மா ஆவின்னு சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணாதீங்க. புருஷோத்தமன் உடம்புல இருந்து சத்யநாத் உடம்புக்குள்ள வர்ற வரைக்கும் தான் ஆவியா இருந்தேன். இப்போ நான் ஆத்மா. ஆத்மா தான் நிலையானது, அதுதான் அழியாதது. இருக்கலாம், ஆனா இரவல் உடம்பாச்சே. இருக்கட்டுமே என்று ஆதரவுக்கு வந்தான் கோபி. இரவல் கிட்னியோட வாழ்றது இல்லையா? இரவல் கண்ணோட பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி புருஷோத்தமன் இரவல் உடம்போட இருக்கான். உணர்வுபூர்வமா அவன் நூதனாவோட காதலன் தானே. இப்போ நூதனாவை கல்யாணம் செய்துக்கிட்டா என்ன தப்பு இருக்கு? ஆவி மனிதன் புருஷோத்தமன் நூதனாவை திருமணம் செய்து கொள்ள தயார்னு பேப்பர்ல அப்படியே போடலாமா சார்? போடுங்க. நீங்களே எங்க சார்பா நூதனா கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் போய் அவங்க கல்யாணத்துக்கு தயாரான்னு கேட்டு சொன்னாலும் சரிதான். புதுமை, புரட்சி. இப்படி ஒரு கல்யாணம் நடந்தா அது வரலாற்றிலேயே முதல் தடவையா இருக்கும் சார். கண்டிப்பா நாங்களே போய் பொண்ணு கேட்குறோம். ஒரு சந்தேகம் என்றார் வயதான நிருபர். என்ன என்றேன். உங்களுக்கும் நூதனாவுக்கும் கல்யாணம் நடந்துருதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து நீங்க திடீர்னு இந்த உடம்பு விட்டு வெளியில போயிட்டா என்ன பேத்தலான கேள்வி இது என்று வெகுண்டான் கோபி. ஆவி உலகத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியுமா என்றான். உங்களுக்கு தெரியுமா? நான் நெருக்கமா பழகிட்டு இருக்கிறதால தெரியும். ஆவி உலக ரூல்ஸ் பிரகாரம் ஒரு உடம்புக்குள்ள பரிபூர்ணமா போய் தங்கிட்டா மறுபடி வெளியேற முடியாது. ஒன்வே டிராஃபிக் மாதிரி இது. வேப்பில அடிச்ச ஆவிய உடம்புல இருந்து விரட்டுவாங்களே. ஐயய்ய, என்ன ஆலியா நீ?
ஒரு ஆவியை பேட்டி காண போறோம்னு தெரியும்ல. அரிச்சுவடியாவது படிச்சுட்டு வரதில்லையா? நீ சொல்றது டெம்பரரியா தங்குற ஆவியை துரத்துறது. நாம வெளியூர் போய் லாட்ஜில் தங்கி காரியம் முடிஞ்சதும் காலி செஞ்சிடுற மாதிரி. இங்கே நடந்திருக்கிறது பர்மனண்டா தங்குறது. அதாவது கட்டின வீட்டை விலைக்கு வாங்கி குடி வர்றது மாதிரி. புருஷோத்தமன் நிரந்தரமா இங்கே வந்தாச்சு. இந்த உடம்ப விட்டு கடைசி வரைக்கும் போக மாட்டாருன்னு என்ன உத்தரவாதம்? உத்தரவாதமா? இதுக்கு என்ன ஆவி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட்டா வாங்கி தர முடியும்? டேப் இல்லாத நிருபர்கள் கரகரவென்று நோட்புக்கில் எழுதி கொண்டார்கள். என்னையும் கோபியையும் சேர்த்து என்னை மட்டும் என்று 7-8 விதமாக புகைப்படங்கள் எடுத்தார்கள். அப்புறம் உங்க தோற்றத்தை பத்தி ஒரு சந்தேகம் என்றார் ஒரு நிருபர். இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? என் தோற்றம் நடந்தது 1900. அந்த தோற்றம் இல்லைங்க, புருஷோத்தமன் முகத்தோற்றம். ஏன், இதுக்கு என்ன? எதுக்காக இப்படி ராத்திரி வேலையிலையும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுலயும் மட்டமான பிளாட்பாரத்துல எதை எடுத்தாலும் ஒரே விலை கடையில வாங்கின கண்ணாடி எதுக்கு போட்டிருக்கீங்க? கோபிக்கு சுறுசுறுவென்று கோபம் வந்தது. யோ, உனக்கு என்னையா அதை பத்தி? புருஷோத்தமன் விரும்பி போட்டதா அது? சத்யநாத் போட்டுக்கிட்டது. அப்படியே இருக்கட்டும்னு இவன் விட்டுட்டான். இந்த வெயில் காலத்துல எதுக்கு கழுத்துல மஃப்ளர்? நீர் ரொம்ப கேள்வி கேட்கிறீர். பாரதியாரை முண்டாசு இல்லாம கற்பனை செய்ய முடியுமாயா? பாரதியார் வெயில் காலத்துல என்னையா செஞ்சிருப்பாரு? அந்த மாதிரி தான் இதெல்லாம். ட்ரேட்மார்க் மாதிரி சத்யநாத்தோட கெட்டப். அதை புருஷோத்தமன் மாத்திக்க விரும்பல. இப்ப யாரும் நடுவகிட எடுத்து சீவுறதில்ல. இவர் ஓர வகிட எடுத்து, இல்லைன்னா வகிடே எடுக்காம சீவினா இன்னும் அழகா இருப்பாரே. இதெல்லாம் நூதனா சொல்லட்டும், மாத்திப்பாரு. நீங்க புறப்படுறீங்களா? ப்ரெஸ் மீட்னா ஸ்வீட் காரம் காப்பி கிடையாதா? நாங்களாயா கூப்பிட்டோம்? நீங்களா தானே வந்தீங்க. நாங்க என்ன நடிகையா? இஷ்டப்பட்டா எங்க பேட்டியை பத்திரிகையில எழுதுங்க, இல்லைன்னா போங்க என்றான் கோபி கடுப்பாக. எல்லோரும் புறப்பட்டு சென்றார்கள், லலிதாம்பிகை தவிர. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா என்றேன். நான் மிஸ்டர் கோபியோட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு நினைச்சேன் என்றாள் அவள். புருஷோத்தமா, நீ என்ன செய்யற? பொடி நடையா போய் ஃப்ளாஸ்கில் நம்ம 3 பேருக்கும் ஆவி பறக்க காப்பி வாங்கிட்டு வந்துடு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் என்றான் கோபி. ஆவி போய் ஆவி பறக்க காப்பி வாங்குறதா என்று வாய்விட்டு சிரித்த லலிதாம்பிகை வாய் மூடியதும் கோபி, லலித், நீ காலையிலையும் மாலையிலையும் டாக்டர் சிபாரிசு செய்த நம்பகமான பர்பஸை கொண்டு பல் துளக்கிறது இல்லையா என்றான். ஏன்? ரோட்ல திறந்து கிடக்கிற மேன்ஹோலை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி ஒரு கப்பு. ஐயோ, அது உங்க நண்பர் விடுற பெருமூச்சுங்க என்று என்னை காட்டினாள். இன்னும் நீ காப்பி வாங்க போகல என்றான். போறேன் என்று பற்களை நரநரத்த நான் நடந்து கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஒட்டு கேட்டேன். லலித், எனக்கு உன் அறிவை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் கோபி. சின்ன வயசுல இருந்து நிறைய வெண்டைக்காய் சாப்பிடுவேன் கோபி என்றாள். புருஷோத்தமனுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தா வெறும் வெண்டைக்காய் மட்டும் சாப்பிட்டு அறிவை வளர்த்துக்கிட்டு இருப்பான். அறிவு கெட்ட பைய. நாம 2 பேரும் தனிமையில பேசிட்டு இருக்க விரும்புறோம்னு புரிஞ்சு டக்குன்னு கிளம்பினானா பாத்தியா? பை பை. நான் உன்னை இப்படி வா போன்னு கூப்பிடலாம் இல்லையா லலித்? கூப்பிடலாம் கோபி. அது என்ன பை பை? பைதி பையா? யா, விஸ்கான்சோ டிஸ்கின்சாவில் அப்படித்தான் பேசுவாங்க. எஸ்சி இங்கிலீஷ்னு பேர் இதுக்கு. மொழியில கூட பின்தங்கிய வகுப்பா. இதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் இல்லை, ஷார்ட்கட் இங்கிலீஷ். சுருக்கமாக அப்படி அழைப்பாங்க. என்னோட பழக பழக தானா வந்துடும். என்னடி, பழகலாமா லலித்? வெக்கமா இருக்கு கோபி. ஏன்? எனக்கு மனம் திறந்து ஒரு விஷயம் சொல்லணும் போல இருக்கு. ஆனால் நாணம் தடுக்குது. இரு, அவசரப்படாத லலித். நான் இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக யோசிக்கிறேன். நீயும் யோசி. நாளைக்கு முடிவு பண்ணலாம் என்ன சொல்றதுன்னு. லலித், நீ அழகா இருக்க தெரியுமா? ஒருவேளை இந்த மொட்டை மாடியில் போதுமான வெளிச்சம் இல்லாததால எனக்கு அப்படி தெரியுதோ? குறும்ப பாரு. இதற்கு மேல் பொறுக்க முடியாமல் நான் அந்த காட்சியில் புகுந்து, காப்பி கடை எதுவும் இல்லை, எல்லாம் மூடியாச்சு. ரொம்ப நேரமாச்சு பாரு. மேடம், உங்களுக்கு நேரமாகல, புறப்படுங்க என்றேன். ஓ, மணி 9 ஆச்சா? நான் புறப்படுறேன். இவ்வளவு நேரத்தில் தனியாக எப்படி போவ லலித்? என்கிட்ட சைக்கிள் இருக்கு, உன்னை அதில் டிராப் பண்ணுறேன். புருஷா வா, வந்து கதவை முடிக்க. நான் லலித்தை அவங்க வீட்டில் விட்டுட்டு வரேன் என்று புறப்பட்டான் கோபி. நான் கடுப்போடு தலையசைத்து தொலைத்தேன். அத்தியாயம் 8. மறுநாள் செய்தித்தாளில் எங்கள் புகைப்படங்களும் செய்தியும் வந்திருந்தது. சுவாரஸ்யமாய் படித்து கொண்டிருந்தான் கோபி. கோபி, இது எங்க போய் முடியும்னு கவலையா இருக்குடா. பேப்பர்லயே இந்த மேக்கப்போட போட்டோ வந்துருச்சு. இனிமே காலம் பூரா இந்த கூலிங் கிளாஸ், மஃப்ளர், ஒட்டு மீச, நடுவகிடு கெட்டப்ப நான் தொடர்ந்தாகணுமா என்றேன். அதனால என்ன கஷ்டம் உனக்கு? என்ன கஷ்டமா? நீ இந்த கெட்டப்ப போட்டு பாரு, தெரியும். மீசைக்கு கீழே நமன்னு அரிக்குது. கழுத்துல வேர்வையில எரிச்சல். இந்த கண்ணாடி வழியா பார்த்தா பார்வையே போயிடும் போல இருக்கு. நடுவகிடு எடுத்து சீவின தலைய கண்ணாடியில பாக்குறப்போ எனக்கே பிடிக்கல. இதோ பாரு, உனக்கு நூதனா வேணுமா வேணாமா? வேணும். அவளோட உனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதையெல்லாம் பொறுத்துக்கணும். உன்னோட நெக்ஸ்ட் மூவ் என்ன? ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். பாவி, யாருக்குடா? லலித்துக்கு தான். ஆனா அதுக்கு முன்னாடி பகல்ல நல்ல வெளிச்சத்துல கிட்டத்துல நின்று ஒரு தடவை பார்த்துடணும். உன்ன மாதிரி நான் ஏமாற தயார் இல்லை. இப்போ உன் பிரச்சனையை பத்தி யார் கேட்டது?
ரைட், நூதனாவுக்கு உண்மையை தெரிவிக்கிறது தான் இப்போ அடுத்த மூவ். ஒரு ஹோட்டலில் ரூம் போடலாம். நூதனாவுக்கு ஃபோன் பண்ணி அவளை அங்கே வரவழைக்கலாம். வரவழைச்சு எல்லாத்தையும் சொல்லிடலாம். இனிமே நடக்கிற பிளானுக்கு அவ ஒத்துழைப்பும் வேணும் புருஷா. சரி, எதுக்கு ஹோட்டலில் ரூம்? பீச்சில் பார்க்கில் சந்திச்சு பேசக்கூடாதா? அறிவு இருக்கா உனக்கு? உன் ஃபோட்டோ எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு. இப்போ நீ பாப்புலரான ஆவி மனிதன். பொது இடங்கள்ல எல்லாரும் உன்னை சுத்தி கூடிடுவாங்க. ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. நீ கையெழுத்து போடுவியா இல்ல காதலியோட பேசுவியா? சரிதான், ஹோட்டலுக்கு கூட நீ இந்த மாதிரி வரக்கூடாது. மாறு வேஷத்துல வரணும். ஏண்டா, இதுவே மாறு வேஷம் தானே, இதுல புதுசா வேற ஒரு வேஷமா? முட்டாள், இது மாறு வேஷம்னு நமக்கு தான் தெரியும். மக்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் சத்யநாத்தோட கெட்டப். அப்போ மேக்கப்பை கலைச்சிட்டு ஒரிஜினலா வரவா? ஐயோ, அது புருஷோத்தமனோட முகம்டா. அதனால என்ன? புருஷோத்தமன் என்ன விஐபியா? அவன் முகம் யாருக்கு தெரியும்? நான் மேக்கப்பை கலைச்சிக்கிட்டே வரேன்டா. ப்ளீஸ்டா, நமைச்சல் தாங்கல. ஹோட்டல் ரூம் வரைக்கும் தானே. ரெண்டாவது ரூம்ல என்ன திடீர்னு பார்க்குற நூதனாவுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் என்றேன். ஆமா என்றான். நான் என் கெட்டப்பை கலைத்து உபகரணங்களை ஒரு பேக்கில் போட்டு எடுத்துக்கொண்டு ஒரிஜினல் புருஷோத்தமனாக கோபியுடன் புறப்பட்டேன். ஒரு ஆட்டோ பிடித்தோம். ஹோட்டல் தீபிகா வந்தோம். அதன் ரிசப்ஷனில் கோபி ஒரு டபுள் ரூம் பதிவு செய்து சாவி வாங்கினான். மாடிப்படிகளை நோக்கி நடந்தபோது எதிரே நான் தங்கியிருந்த லாட்ஜின் மேனேஜர் கனகசபையை பார்த்து அதிர்ந்தேன். அவரும் அதிர்ந்து போய் என் அருகில் வந்தார். நீங்க புருஷோத்தமன் இல்ல என்று கேட்கும் போதே விரல் குரல் எல்லாம் நடுங்கின. புருஷோத்தமனா? யாரது? என் பேரு என்ற நான் கோபியை பார்த்து, என் பேர் என்னடா என்றேன். ஹிஸ் நேம் இஸ் விக்ரம் மல்ஹோத்ரா சாவ்லா சிங்கார் கபூர் அகர்வால் பச்சன். வடநாட்டுக்காரரு. தன்னோட பேரை உங்ககிட்ட கேட்குறாரே. நான் இவர் பிஏ சார். என்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது? அது சரி, தன் பேரை எதுக்கு கேட்கணும்? இப்போ சொன்னேனே, இவர் பேர் என்ன? திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். விக்ரம்னு ஆரம்பிச்சு பச்சன்னு முடியும்னு தான் ஞாபகம் இருக்கு. நடுவில் ஞாபகம் வரல. இவ்வளவு பெரிய பேரை அவர் மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அவருக்கு எவ்வளவு வேலைகள். விக்ரம் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன கேளு மேன். பிக் பிஸ்னஸ் மேன். எங்கள் லாட்ஜில் புருஷோத்தமன்னு ஒருத்தன் தங்கி இருந்தான் சார். 2 நாள் முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டான். அவன் அப்படியே இவர் மாதிரியே இருப்பான். அதனால தான் கேட்டேன். நிஜமாவே சொல்லுங்க, இவர் விக்ரம் தானா என்றார் கனகசபை. என்ன மேன், இவர் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேன். இந்த ஹோட்டல் யாருதுன்னு தெரியுமா மேன்? யாருது தெரியுமான்னு சொல்லு மேன். தெரியாது. இவருது. இந்த மாதிரி இந்தியாவில் எல்லா சிட்டிலையும் ஹோட்டல் வச்சிருக்காரு. ஒரு நாள் இவர் பிளேன் எடுத்துக்கிட்டு எல்லா ஹோட்டலையும் விசிட்டு அடிச்சுட்டு வர்றேன்னு புறப்பட்டாரு. திரும்பி 2 வருஷம் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தாரு. ஐயோ, அப்போ பெருசா தாடி வளர்ந்துருக்குமே. ஏயா, பிளேன் எடுத்துட்டு போனவர் ஷேவிங் செட்டு எடுத்துட்டு போக மாட்டாரா? வனவாசத்துக்கா போனாரு? சில்லி கொஸ்டின்லி ஆஸ்கிங். விடு மேன். இவரோட ஒரு செகண்டுக்கு என்ன விலை தெரியுமா? என்ன விலை? ரிசப்ஷனில் போய் கால்குலேட்டர் வாங்கிட்டு வா, கணக்கு பட்டி சொல்கிறேன். கனகசபை ரொம்ப சீரியஸாக ரிசப்ஷனை நோக்கி நடக்க கோபி அவசரமாக என் கையை பிடித்து இழுத்து கொண்டு மாடிப்படிகளில் ஏறினான். எங்கள் அறைக்குள் வந்ததும் கத்தினான். அப்பவே சொன்னேனா இல்லையா, மாறுவேஷம் போடுன்னு. இப்ப பாரு, கண்டவங்கிட்ட எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. சாரிடா கோபி, நல்ல வேலை அவன் எனக்கு என்ன பிசினஸ்ன்னு கேட்கல. கேட்டிருந்தா முந்தா நாள் தான் இந்தியாவோட ரயில்வேஸை விலைக்கு வாங்கினதா சொல்லியிருப்பேன். நம்புற ஆசாமி தான் அவன். பாரேன், சீரியஸா எப்படி கால்குலேட்டர் வாங்க ஓடுறான். ரைட், நீ நூதனாவுக்கு ஃபோன் போடு. நான் ரிசப்ஷன் மூலமாக நூதனாவை ஃபோனில் தொடர்பு கொண்டேன். கோபி சொல்லிக் கொடுத்த வசனங்களை அசை போட்டபடி, ஹாய் நூதனா டார்லிங், நான் தான் உன் புருஷ் பேசுறேன் என்றேன். என்னது? பேசுறது யாரு? அவள் குரலில் நடுக்கம் தெரிந்தது. நூதனா, ஒரு ரகசியம் சொல்றேன், உனக்குள்ள வச்சுக்கோ. குட்டி மணி பர்ஸ் வச்சுக்குவியே, அந்த இடத்துல வச்சுக்கோ. என்ன ரகசியம்? நான் சாகல நூதனா. என்ன சொல்றீங்க? விவரமா ஃபோன்ல பேச முடியாது. நீ உடனே புறப்பட்டு ஹோட்டல் தீபிகாவில் ரூம் நம்பர் 207க்கு வா. உனக்காக வெயிட் பண்றேன். வரியா? எனக்கு குழப்பமா இருக்குது. குரல் என்னமோ உங்க குரலாட்டம் இருக்கு. ஆனா சாகலங்கிறீங்க. செத்துட்டாதான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. எனக்கு எதுவும் புரியல. வா, புரிய வைக்கிறேன். கல்யாண மண்டபத்துல உன்னை பார்த்தப்போ கஷ்டமா இருந்துச்சு நூதனா. ரொம்ப இழைச்சிட்ட. நீ வா, நேர்ல பேசலாம் என்றபடி வைத்த என்னை முறைத்தான் கோபி. என்னடா முறைக்கிற? ஏற்கனவே உன் ஆளு அமுல் பேபி மாதிரி இருந்து இப்பதான் இழைச்சிட்டாலாக்கும் என்றான். இதோ பாரு, நீ என் ஆளை பத்தி பேசுனா உன் ஆளை பத்தி நான் பேசுவேன். உன் ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப குப்பை லாரி பின்னாடி ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போற ஃபீலிங் தான் வருது. நீ கல்யாணத்துக்கு தாலி வாங்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல டூத் பேஸ்ட் வாங்கி கொடு. அடி கள்ளி, அந்த வாசனை அவகிட்ட இருந்து தான் வந்ததா? உன் பெருமூச்சுன்னு சொல்லி சமாளிச்சுட்டா பாரு. டாவுங்கிறதால நாத்தம் கூட வாசனையா தாண்டா படும் உனக்கு. சரி, ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடலாம். நான் நூதனாவை பத்தி கமெண்ட் அடிக்கல, நீயும் லலித் பத்தி கமெண்ட் அடிக்க கூடாது, ஓகே என்றான் கோபி. அத்தியாயம் 9. அரை மணி நேரத்தில் எங்கள் அறையின் கதவு தட்டப்பட்ட போது கோபியின் யோசனைப்படி சத்யநாத் கெட்டப்பில் இருந்தேன் நான். கதவை திறந்தவன் கோபி.
நூதனா சுடிதார் அணிந்திருந்தாள். உள்ளே வந்தாள். இவரை தெரியுதா என்றான் கோபி. ஏன், எனக்கு என்ன கண்ணு குருடா என்றாள் அவள் கோபமாக. இல்லைங்க நூதனா, இவனை அடையாளம் தெரியுதா? தெரியாம என்ன, என் கல்யாணத்தை நிறுத்தின சத்யநாத். இவர் உடம்புல தான் என் புருஷாவி நுழைஞ்சதா சொன்னீங்க. ஆவி மட்டும் இல்லைங்க, ஆசாமியே நுழைஞ்சிட்டான் என்ற கோபி என் கூலிங் கிளாஸை பிடுங்கி ஒட்டு மீசையை பீத்து மப்ளரை எடுத்து தலையை களைத்து விட்டான். ஐயோ, இது என்ன, சத்யநாத்தோட முகமும் புருஷோத்தமன் முகம் மாதிரியே மாறிடுச்சா என்றாள் நூதனா. கிழிஞ்சுது. டேய் புருஷா, பந்தயத்துல தோத்துட்ட, எடுறா ரூபாய என்றான் கோபி. என்ன பந்தயம்? அது மேடம், இவனோட மேக்கப்பை கலைச்சதும் நீங்க ஆனந்த பரவசத்துல நான் இருக்கிறத கூட பொருட்படுத்தாம கட்டிப்பிடிச்சு இவனுக்கு முத்தம் கொடுப்பீங்கன்னு சொன்னான். நான் மாட்டீங்கன்னு பந்தயம் கட்டினேன், ஜெயிச்சிட்டேன். எந்த நம்பிக்கையில நீங்க அப்படி பந்தயம் கட்டினீங்க? உங்க புத்திசாலித்தனம் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை மேடம். குழம்பி நின்றவளின் அருகில் வந்த நான், நூதனா, ஆவியும் இல்ல ஒண்ணுமில்ல, சத்யநாத்னு ஒரு ஆசாமியே இல்ல, அது நாங்க உருவாக்கின பொய்யான இமேஜ், செத்து போனது நான் இல்ல என்றேன். அப்படியும் அவள் நம்ப தயாரில்லாமல், லாட்ஜில் நெருப்பு பிடிச்சது பொய்யா? உங்க ரூம்ல இருந்து போலீஸ் ஒரு பிணத்தை எடுத்ததும் உங்க கையெழுத்துல கடிதம் எடுத்ததும் பொய்யா என்றாள். கடிதம் நிஜம், செத்தது பொய். நெருப்பு நிஜம், வெந்தது பொய். போலீஸ் நிஜம், கைப்பற்றின பிணம் பொய். அதாவது செந்தில்னு ஒரு தருதலை என்று நான் முன்கதையை ஆரம்பிக்க, கோபி முடிச்சதும் சொல்லு என்று போய் டிவியை போட்டு உட்கார்ந்தான். நான் சொல்லி முடித்ததும், இவ்வளவு நடந்திருக்கா? சரி, நமக்குள்ள தப்பு நடந்திருக்குன்னு சொல்ற சீப் ஐடியா தான் தோணுச்சா கல்யாணத்தை நிறுத்த என்றாள் நூதனா. டார்லிங், இந்த திட்டத்துல சிந்தனை பூரா அவன், செயல் மட்டும்தான் நான். இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு அவன் தான் சொல்வான் என்ற நான் டிவியை அணைத்து தூங்கி போயிருந்த கோபியை தட்டி எழுப்பினேன். நான் எங்கே இருக்கேன் என்று விழிகளை கசக்கினான் அவன். வாங்குவ படவா, இந்த கேள்வி மயக்கத்துல விழுந்து அது தெளிஞ்சு எந்திரிக்கிறப்பதான் கேட்கணும், தூங்கி எந்திரிக்கிறப்ப கேட்கக்கூடாது என்றேன். கொட்டாவி விட்ட கோபி போன் மூலம் சொல்லி காப்பி வரவழைத்தான். மூவரும் குடித்தோம். பேப்பர் பார்த்தீங்களா நூதனா? நானும் பார்த்தேன், அப்பாவும் பார்த்தாரு. என்கிட்ட கேட்டாரு. என்ன கேட்டாரு? அது புருஷோத்தமனோட ஆவி இப்போ சத்யநாத் உடம்புல நிரந்தரமா தங்கிடுச்சான். இந்த புருஷோத்தமன் உன்னை கல்யாணம் செய்துக்க தயாரா இருக்கானா, நீ என்னம்மா நினைக்கிறன்னு கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? குழப்பமா இருக்குப்பா, இப்போ என்ன எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். வெரி குட் என்றான் கோபி. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, உங்க அப்பா கிட்ட போய், நல்லா யோசிச்சு பார்த்தேன்ப்பா, ஆத்மாங்கிற உயிர் தான் முக்கியம், உடம்பு 2ஆம் பட்சம். சத்யநாத் உடம்புக்குள்ள புருஷோத்தமன் வந்துட்டதால இனி அவர் புருஷோத்தமன் தான், செத்தது அவர் உடம்பு. அதனால நான் அவரை கல்யாணம் செய்துக்க தயார்னு சொல்லணும். உங்க அப்பா எங்களை கூப்பிட்டு பேசுவாரு, கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சதும் இவன் மேக்கப்பை கலைப்பான். 5 நிமிஷத்துக்கு உங்க அப்பாவை பார்த்து பேசுவான். என்ன பேசுவாரு? ஏதாச்சும் பேசுவான். மனசுக்குள்ள போட்ட சபதத்துல ஜெயிச்சிட்டேன் பாத்தீங்களாங்கிற அர்த்தத்துல படபடன்னு 5 நிமிஷம் பேசுவான். அது என்ன கணக்கு? கிளைமாக்ஸ் இல்லையா? அப்படித்தான். ஆனா ஒரு விஷயம், உங்க கழுத்துல தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் இவன் சாகலங்கிற உண்மைய நீங்க எந்த காரணத்தை கொண்டும் உடைச்சிடக்கூடாது. சரி என்றாள் நூதனா. கொஞ்ச நேரம் அமைதி நிலவியது. நான் கோபியை பார்த்தேன். கோபி, நீ ரிசப்ஷன்ல போய் மணி என்னன்னு கேட்டுட்டு வரியா என்றேன். 3 பேர் கையிலையும் வாட்ச் ஓடுது, எதுக்காக ரிசப்ஷனுக்கு போய் கேட்கணும்? அது இல்லடா, இந்த அறைக்கு வாடகையா எவ்வளவு மணி கொடுக்கணும்னு கேட்டுட்டு வா. கேட்டுட்டு தானே புக் பண்ணேன், 1050 ரூபாய். அவஸ்தரா உன்னோட, ஜாடையா சொன்னா புரியாதே. எங்க ஜாடை காட்டின? வாயால தானே சொன்னேன். அடே கோபி, நானும் என் உயிர் காதலியும் கொஞ்ச நேரம் தனியா பேசணும், வெளியில போயிட்டு வரியா என்றேன். மோசம்டா நீ, இப்படி பச்சையாவா சொல்வாங்க? குறிப்பா சொல்லி அனுப்பக்கூடாதா என்று முனகியபடி நடந்த கோபி, எவ்வளவு நேரம் கழிச்சு வரலாம் என்றான். 10 நிமிஷம் என்றாள் நூதனா. அட, ஜஸ்ட் 10 நிமிஷமா? போதுமா? நான் அரை மணி நேரத்தில் வந்துடுறதா சொல்லிட்டு வந்தேன், அதான் போகணும். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? நகத்துக்கெல்லாம் பாலிஷ் போடுவீங்களா? அடே போய் தொலைடா, 10 நிமிஷத்துல 2 நிமிஷம் போயிடுச்சு என்று அவனது கழுத்தை பிடித்து தள்ளியபடி ரூம் கதவுக்கு வந்து திறந்து அவனை வெளியே தள்ளி மூட போக, சார் சார், நீங்க இந்த ரூம்ல தான் இருக்கீங்களா? நான் தேடிக்கிட்டே இருக்கேன் என்று ரொம்ப உரிமையோடு உள்ளே வந்தார் லாட்ஜ் மேனேஜர் கனகசபை. நெற்றியில் நாமம், கக்கத்தில் லெதர் பேக். என் நெற்றியில் அடித்து கொண்டேன். என்ன விக்ரம் சார், தலைவலிக்குதா? இந்த பொண்ணு யாரு? இன்னொரு செக்ரட்டரியா? நீயே சமாளிச்சுக்கிறியா? நான் போகட்டுமா என்று கேட்டான் கோபி தூரமாக நின்று. இதோ பாருங்க கனகசபை, நான் புருஷோத்தமன் இல்ல, விக்ரம் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா பச்சன்னு சொல்லியாச்சுல, அப்புறமும் எதுக்கு என்ன தேடி வந்து தொந்தரவு பண்றீங்க? அடடே, என் பேர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் என்று கனகசபை கேட்டதும் நான் அவசரமாக என் நாக்கை கடித்து கொண்டேன். உதவிக்கு வந்தான் கோபி. என்ன பாசு, நீங்க யாருன்னு கேட்டாரு. நான் தான் உங்க பேரை சொன்னேன் என்றான். உங்களுக்கு எப்படி தெரியும்? 2 நாளைக்கு முன்னாடி நெருப்பு பிடிச்சதே ஒரு லொங்கடா லாட்ஜு, அதுல மேனேஜர் தானே நீங்க? லொங்கடா இல்ல சார், வேங்கடா. அதான் உங்களை பத்தி என் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு? சரியான சிடுமுஞ்சின்னு.
கொஞ்ச நாள் பைல்ஸ் தொந்தரவுல அவஸ்தைப்பட்டேன் சார். அப்பதான் சிடுசிடுன்னு இருந்தேன். அப்புறம் சரியாயிட்டேன். இந்த பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பச்சிலை வைத்தியம் இருக்கு சார். ஆமா, இப்போ எங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். நிம்மதியா ஆபீஸ் ஃபைல்ஸ் பார்க்கறதுக்காக இந்த அறைக்கு வந்தார் பாஸ். நீங்க உங்க ஃபைல்ஸ் பத்தி கேட்க சொல்றீங்க. உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? சமூகம் கோச்சுக்கப்படாது. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? சமூகம்னு உங்க பாஸ சொன்னேன். தனி மனிதன் எப்படி சமூகமாக முடியும்? ஒரு மரியாதைக்கு அப்படி சொல்றது. கம் டு தி பாயிண்டிங் என்றான் கோபி கோபமாக. நான் வேங்கடா லாட்ஜ் உத்தியோகத்தை விட்டுடுறதா முடிவு பண்ணிட்டேன். உங்களை மாதிரி பெரியவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த சாக்கடை வேலை பார்க்கணும்? இந்தியா பூரா உங்களுக்கு ஹோட்டல் இருக்கு. யாருக்கு என்றால் நூதனா. சாருக்கு தான். ஏதாச்சும் ஒண்ணுல குப்பை கொட்டுடான்னு சொன்னா கொட்டிட்டு போறேன். யோ, இப்போ உமக்கும் எங்களுக்கும் என்ன ஓய் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுடுச்சு? அது என்ன குப்பை கொட்டுறது? அதுக்கு தான் கார்பரேஷன்ல வேலை போட்டு கொடுத்து லாரி காக்கி சட்டை எல்லாம் தந்திருக்காங்களே என்றான் கோபி. விக்ரம் பச்சன் சார், உங்க பிஏ படு தமாஸ். நீங்க எனக்கு உங்க காம்பவுண்ட்ல ஏதாச்சும் வேலை போட்டு கொடுத்தாதான் விடுவேன் என்றார் கனகசபை. என்ன காம்பவுண்ட்ல வேலையா? வாட்ச்மேன் வேலை பார்க்குறீங்களா என்றேன். சார், ஏன் தகுதிக்கேற்ற வேலையா கொடுங்க. பிஏ என்று கோபியை அழைத்து ரொம்ப கெஞ்சுறாரு. பெங்களூர் ஹோட்டல் தில்ரூபாவில் இவரை அசிஸ்டன்ட் மேனேஜரா போட்டுடு என்றேன். மிஸ்டர் கனகசபை, நீங்க என்ன செய்றீங்க? நாளைக்கே புறப்பட்டு பெங்களூர் தில்ரூபா போயிடுங்க. நான் உங்க அப்பாயின்மெண்ட் விஷயத்த ஃபோனில் அங்கே இருக்கிற மேனேஜருக்கு சொல்லிடுறேன். இப்போ ஆர்டர் தரீங்களா? 3 மசால் தோசை, 3 ஐஸ்கிரீம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்பாயின்மெண்ட்டு, அம்மாயின்மெண்ட்டு, ஐயாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் பெங்களூர் மேனேஜர் தருவார். புறப்படுங்க. பிஏ சார், உங்க பாஸோட தப்பு. நம்ம பாஸோட முழு பேரையும் ஒரு தடவை சொல்லுங்களேன். எதுக்குயா? மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கத்தான். சொல்லுங்க. ஏதோ ஒரு தடவை அவசரமா சரசரன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் அதே மாதிரி சொல்ல முடியாதியா? மூச்சு வாங்கும். அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர்ல இருக்கும், படிச்சுக்கலாமே. அப்ப சரி. விக்ரம் சார், நீங்க வயசுல சின்னவர் தான், இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி நில்லுங்க என்ற கனகசபை என் காலில் விழுந்து எழுந்தார். அப்ப உத்தரவு வாங்கிக்கிறேன் என்றார். அதான் பெங்களூர்ல கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல என்றான் கோபி. வேலை உத்தரவை கேட்கலங்க, புறப்படுறேன்னு சொன்னேன். புறப்படுங்களேன், வான வேடிக்கை விட்டா வழி அனுப்ப முடியும் என்று கனகசபையின் கையை பிடித்து இழுத்து சென்று வெளியில் விட்டான் கோபி. என்னங்க இதெல்லாம் என்றால் நூதனா. முதல்ல இருந்து சொன்னா நேரமாயிடும், பரவாயில்லையா? ஏற்கனவே நேரமாயிடுச்சு, நான் புறப்படுறேன். ஏய் நூதன் டார்லிங், ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு போகக்கூடாதா? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்று சிரித்துவிட்டு நூதனா வெளியே சென்றதும் உள்ளே வந்த கோபி, என்னடா மேடம் சிரிச்சுக்கிட்டே போறாங்க, கொடுக்கல் வாங்கல் நடந்துச்சா? ஒரு மண்ணும் இல்ல. அந்த கனகசபைய ராஸ்கல், அவனைத்தான் பெங்களூர்ல பாய பிராண்ட விட போறோமே. இங்க இருந்து போனதுமே இதே ஹோட்டல்ல உள்ள டிராவல்ஸ்ல இன்னைக்கு நைட் பஸ்ஸுக்கு பெங்களூருக்கு டிக்கெட் வாங்கிட்டான். ஏண்டா, அங்க நிஜமாவே தில்ரூபான்னு ஹோட்டல் இருக்கா? சொல்ல முடியாது கோபி. நீ வாய்க்கு வந்து ஒரு பேரை சொன்ன. அந்த பேர்ல அமெரிக்காவுல நிஜமாவே சிட்டி இருந்த மாதிரி ஹோட்டலும் இருக்கலாம் என்றேன் நான். அத்தியாயம் 10. எங்கள் திட்டப்படி நூதனா சோமராஜிடம் பேசியது, சோமராஜ் எங்களை கூப்பிட்டு பேசியது, இதையெல்லாம் ஃபுட்டேஜ் காரணத்துக்காக கத்திரித்து விட்டால் இப்போது கல்யாண மண்டபத்தில் கிளைமாக்ஸ் காட்சிக்கு வந்து விடலாம். அதே மண்டபம், அதே அலங்காரங்கள், அதே நாதஸ்வர கோஷ்டி, அதே உறவினர்கள். மாப்பிள்ளை மட்டும் மும்பை பார்ட்டிக்கு பதிலாக சத்யநாத் கெட்டப்பில் நான், மணவரையில் நானும், எனக்கு பின்னால் மாப்பிள்ளை தோழனாக சேட்டை கோபியும் அமர்ந்திருக்க, ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் ஹோமத்தில் மாவிலையை தொட்டு நெய் ஊற்றி மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஐயர். நான் வெறும் லிப் மூவ்மெண்ட் மட்டும் கொடுத்து கொண்டிருந்தேன். என் அருகில் பட்டு பார்சலாக நூதனா. நான் ரகசியமாக அவளது தொடையில் கிள்ளலாம் என்று 2-3 முறை முயற்சி செய்தும் எலும்பே தட்டுப்பட்டதால் விட்டுவிட்டேன். டப்பாவாக சத்துமாவு வாங்கி தர வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். என்னை பேட்டி கண்ட வயதான நிருபர் மணவரை அருகில் வந்து வணக்கம் வைத்துவிட்டு கோபியின் அருகில் உட்கார்ந்தார். நிறைய நாற்காலி காலியா இருக்குதே சார், அங்க போய் உட்காரலாமே என்றான் கோபி. இல்ல, உங்களை ஒன்று கேட்கணும். கல்யாண பத்திரிகையை பார்த்ததுல இருந்து எனக்குள்ள இந்த கேள்வி குடையுது என்றார். என்ன சொல்லுங்க என்றான் கோபி. இப்போ இந்த நூதனாவுக்கும் சத்யநாத் உடம்புல இருக்கிற புருஷோத்தமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அப்படித்தானே? பின்ன இது என்ன சினிமா ஷூட்டிங்னு நினைச்சிட்டீங்களா? கேளுங்க, அடுத்து சாந்தி முகூர்த்தமும் நடக்கும், அப்படித்தானே? அது இங்கே இல்ல, அரைக்கதவை சாத்திடுவாங்க. வீடியோ கவரேஜ் எல்லாம் கிடையாது. இப்ப ஏன் கேள்விக்கு வரேன். நாளைக்கு குழந்தை பிறந்தா, நாளைக்கு பிறக்காது சார், இன்னைக்கு கற்பம் தரிச்சா 270 நாள் ஆகும் டெலிவரிக்கு. நிஜ கணக்குப்படி 9 மாசம்தான். இந்த பொம்பளைங்க அவங்க மேல இரக்கம் வரணும்னு, ரவுண்டா இருக்கட்டும்னு 10 மாசம்னு சொல்லி வச்சிருக்காங்க என்றான் கோபி. அந்த விளக்கம் தேவையில்லை எனக்கு. நூதனாவுக்கு 9 மாசம் கழிச்சு பிறக்கிற குழந்தை யாரோட குழந்தை? என்ன கேள்வி இது? 9 மாசத்துல அல்லது 8 மாசத்துல பெத்தாலும் இவ குழந்தை தான். நூதனா அம்மா. அப்பா யாரு? நூதனாவோட அப்பா சோமராஜ். பிறக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கேட்டா அம்மாவோட புருஷன்தான். இதுல என்னவோ? ஐயோ, நூதனாவுக்கு குழந்தை பிறந்தா இனிஷியல் என்ன? பியா இல்ல எஸ்ஸா? புருஷோத்தமனா இல்ல சத்யநாத்தா?
அட பாவி மனுஷா, வயசான அளவுக்கு புத்தி இல்லையே. புருஷோத்தமன் தானே தாலி கட்டுறான், அவன் தான் அப்பா. ஆனா உடம்பு சத்யநாத்தோட தானே. யோ, இப்ப நீர் என்கிட்ட பேனாவை கடன் வாங்கி பேப்பர்ல ஒரு கட்டுரை எழுதுறீருன்னு வச்சுக்கலாம். அது உமக்கு சொந்தமா எனக்கு சொந்தமா என்றான் கோபி. சபாஸ், சரியான கேள்வி என்று வந்த லலிதாம்பிகை கோபிக்கு கை கொடுத்தாள். பேனா உங்களோட தான் இருக்கலாம், ஆனா கற்பனை என்னோடது தானே. கட்டுரை எனக்கு தான் சொந்தம் என்றான் நிருபர். அப்படித்தான் இதுவும், புரிஞ்சுதா? போய் நாற்காலியில் உட்காரும். எனக்கு இன்னொரு சந்தேகம். யோ, இனிமே ஏதாச்சும் சந்தேகம்னா தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளு, போய்யா. இல்ல, இது சின்ன சந்தேகம்தான். என்ன? மாப்பிள்ளை கோலத்துல இருக்கிறப்பவும் இந்த கன்றாவி கூலிங் கிளாஸை இவர் போட்டுத்தான் ஆகணுமா? அது கண்டினியூட்டியா? உமக்கு புரியாது என்று அவரை விரட்டின கோபி லலிதாவிடம், லலித், அந்த பேஸ்ட உபயோகிச்சியா என்றான். லலிதாம்பிகை தன் உள்ளங்கையில் ஹா ஹா என்று எழுதி காட்டினாள். நான் கோபி பக்கம், நீ கொடுத்த பேஸ்ட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல்ல என்றேன். டேய், நானும் கவனிச்சேன், நீ கிள்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தும் பலிக்கல. என்ன சதாய்க்கிறியா? ரைட் ரைட், ஒப்பந்தம் என்று நான் சொன்னபோது திடீரென்று நாதஸ்வர ஒளி நின்றது. எல்லோரின் குரல்களும் அடங்க நாதஸ்வர கோஷ்டி அருகில் கையில் ஒரு குழந்தையும் கண்களில் கண்ணீருமாக நின்று புடவை கட்டிய அந்த பெண் ஸ்லோ மோஷனில் மணவரை நோக்கி வந்தாள். யாருடா இது கோபி என்றேன் ரகசியமாக. தெரியலையே என்றான் கோபி. அவள் அருகே வந்தாள். அழுகிற குழந்தையை தரையில் கிடத்திவிட்டு முந்தானையை இழுத்து இடுப்பில் செருகி கொண்டு சோமராஜை பார்த்து, யோ பெரிய மனுஷா, இந்த குழந்தைக்கு ஒரு பதில் சொல்ல சொல்லு, அதோட அப்பனை அப்புறம் கட்ட சொல்லு தாலிய என்றாள். என்னம்மா சொல்ற நீ என்றார் சோமராஜ். சாரு, அதோ பாரு, திருட்டு முழி முழிச்சுக்கின்னு அது வெளில தெரியக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டுக்கின்னு மாப்பிள்ளையா குந்திக்கு நிற்கிறானே சத்யநாத், அந்த பேமானி தான் இந்த குழந்தைக்கு அப்பன் என்றாள் அவள். ரகசியமாக என் கையை பற்றிய கோபி, கங்க்ராச்சுலேஷன்டா, ஏற்கனவே நீ ஆம்பளன்னு ப்ரூவ் பண்ணிட்ட போலிருக்கே. யார் அது? நீ தங்கியிருந்த லாட்ஜில் கூட்டுற பொண்ணா என்றான் கிசுகிசுப்பாக. டேய், சத்தியமா எனக்கு தெரியாதரா, எதுவும் புரியல என்று நான் எழுந்து அவள் பக்கத்தில் சென்று, இதோ பாரு, தப்பா வேற கல்யாண மண்டபத்தில் நுழைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததில்லையம்மா என்றான். சொல்லுவிய, நல்லா யோசனை பண்ணி பார்ப்பா. என்னை முன்ன பின்ன பார்த்ததில்ல நீ, முன்ன பின்ன தொட்டதில்ல நீ, என் வவுத்துல இந்த குழந்தைய கொடுக்கல நீ. விபச்சாரம் விபச்சாரம் என்றார் கனகசபை. யோ, அபச்சாரம்னு சொல்லியா என்றான் கோபி. டேய், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை திருத்தறது தான் இப்போ முக்கியமா? பாருடா கோபி, அபாண்டமா இப்படி பழி போடுறா என்றேன். ஆமா, அபாண்டம். இந்தாம்மா, என்ன இங்கே கலாட்டா பண்ற? இவன் யாருன்னு நினைச்சு பேசுற என்றான் கோபி. இந்த மீசை கூலிங் கிளாஸை என்னால மறக்க முடியுமா? இந்த நடுவகிடத்தான் மனசு மறக்குமா? இது சத்யநாத். இந்த ஆளு தான் என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி கெடுத்துட்டு அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டான். பேப்பர்ல போட்டோ பார்த்து விலாசம் விசாரிச்சு வந்துக்கிறேன். சான்ஸே இல்லையம்மா என்று தலையை சொரிந்தான் கோபி. ஏய், நீ ஏதோ நோக்கத்துல இப்படி வந்து நடிக்கிற, உன்னால நிரூபிக்க முடியுமா என்றேன் நான். அவள் பெரிய குரலில் அழத் தொடங்கி, இங்க இருக்கிற எல்லா ஜனமும் கேட்டுக்கங்க, நான் ஏழப்பட்டவ தான், ஆனா மானங்கெட்டவ இல்ல. இந்த ஆளுக்கு முந்தி விரிச்சு இந்த குழந்தைய பெத்துக்கினேன்னு கூசாம சொல்றேன். ஒரு பொம்பளை வேற எப்படி நிரூபிக்க முடியும்? வேணும்னா ஒன்று செய்கிறேன், முந்தானை முடிச்சுல ஊர்வசி குழந்தைய தாண்டுமே, அந்த மாதிரி இந்த குழந்தைய வேணும்னா நான் தாண்டட்டுமா? அப்போ ஒத்துக்குவாரா மனுஷன் என்றாள். கூட்டத்தில் இருந்த பெரிய மனிதர் ஒருவர், ஏய்யா, ஒரு பொம்பளை இவ்வளவு தூரம் பொய் சொல்வாளா? குழந்தைய போட்டு தாண்டேங்கிறாளே, அப்போ உண்மைதான் போலிருக்கு என்றார். உடனே ஆளாளுக்கு திட்டத் தொடங்க எனக்கு இரத்த அழுத்தம் அதிகமானது. ஓர் உச்சத்தில், இதோ பாருங்கய்யா, நான் சத்யநாத் இல்ல, புருஷோத்தமன், செத்து போனது நான் இல்ல என்று கத்தியபடி என் மாறுவேட அடையாளங்களை களைந்து எறிந்தேன். தலையை களைத்து கொண்டேன். இது 1 வாரமா போட்ட வேஷம். இதுல நான் 2 வருஷம் முன்னாடி இந்த பொண்ணோட எப்படி தப்பு செஞ்சிருக்க முடியும்? அதுலயும் போயும் வேப்பண்ண நாத்தம் அடிக்கிற இவள சே என்றேன். சோமராஜ் புன்னகைத்தபடி கைத்தட்டினார். சபாஷ் புருஷோத்தமா, இதெல்லாம் உன் வாயாலேயே வரணும்னு தான் இந்த நாடகம். இந்தாம்மா, நீ உன் குழந்தைய தூக்கிட்டு போகலாம் என்றார். அவள் உடனே கண்ணீரை துடைத்து கொண்டு இடத்தை காலி செய்தாள். வந்திருந்த கூட்டத்தினர் மத்தியில் மஃப்டியில் அமர்ந்திருந்த கடைசி வரை பெயர் சூட்டப்படாத அந்த இன்ஸ்பெக்டர் எழுந்து வந்தார். நான் பேந்த முழித்தேன். இன்ஸ்பெக்டர் என்னிடம் வந்து, ஹலோ, அன்னைக்கு செத்தவன் பேரு செந்தில், முகமூடி கொள்ளைக்காரன்ல ஒருத்தன், ஏற்கனவே ஜெயிலுக்கு போனவன். அவனை பற்றின ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. கிரிமினல்ஸில் வலது காலில் மட்டும் 6 விரலோட இருந்த ஒரே ஆசாமி அவன். இதெல்லாம் நாங்கள் அப்புறம்தான் கண்டுபிடிச்சோம். தவிர அன்னைக்கு ரூமில் நீ எழுதி வச்ச தற்கொலை லெட்டரை தவிர உன் மேஜை டிராயர்லேருந்து 1 லட்சம் ரூபாய் கைப்பற்றினோம். முதல் நாள் ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அதுன்னு தெரிஞ்சுது என்றார். இருக்கலாம் சார், அந்த செந்தில் பையன் தான் அதை என் டிராயர்ல வச்சிருக்கணும் என்றேன். நோ, அந்த பணத்தை அவன் கொள்ளையடிச்சிட்டு உன் அறைக்கு வந்திருக்கான். அந்த பணத்தை கைப்பற்ற நினைச்ச நீ அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்ட. கொலையை எப்படி தற்கொலையா மாத்துறதுன்னு யோசிச்ச.
உடனே உனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உன்னோட சட்டையையும் பேண்ட்டையும் செந்திலோட பிணத்துக்கு மாட்டி விட்ட. தற்கொலை கடிதம் எழுதி வச்ச. பிணத்தை முகம் எரிஞ்சு போற மாதிரி பத்த வச்சுட்டு தப்பிச்சிட்ட. தப்பிச்ச அவசரத்துல பணத்தை எடுத்துக்க மறந்துட்ட. அப்புறம் உன் நண்பன் கோபியோட மார்வேஷத்துல வந்து செத்தது நீதான்னு நம்ப வச்ச. ஆவி புகுந்திருக்கிறதா சொல்லி நாடகமாடி கல்யாணத்தை நிறுத்தின. பணக்காரரோட ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி சொத்தையெல்லாம் உன் கைக்கு மாத்திட்டு அவளை கொன்னுட திட்டம் போட்டு இந்த கல்யாணத்துல இறங்கிட்ட என்று நிறுத்தினார். என்ன சார் நிறுத்திட்டீங்க? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கதை, அப்புறம் என்றான் கோபி. சார், அலறினேன் நான். நீங்க சொல்றதெல்லாம் கற்பனை. செந்தில் மேல விபத்துல தான் நெருப்பு பிடிச்சிருக்கணும். நான் கொலையெல்லாம் செய்யல. செந்தில் செத்ததை பயன்படுத்திக்கிட்டு நூதனா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக திட்டம் போட்டு கொடுத்தது இந்த கோபி தான். ஐயோ என்று தன் வாயில் அடித்து கொண்ட கோபி, சார் என்னை மிரட்டி அழைச்சிட்டு வந்தான். புருஷோத்தமன் தான் பிணமா இருக்கிறதா நான் உங்ககிட்ட நம்ப வைக்கலன்னா என்னை கொன்னுடுவேன்னா. எனக்கு வேற வழி தெரியல. எல்லா திட்டமும் போட்டது இவன் தான் சார். நான் சும்மா ஸ்ருதி மாதிரி பின்னாடி சேர்ந்துக்குவேன் என்றான் கோபி. இன்ஸ்பெக்டர் என் கையை பிடித்தார். நடடா என்றார். விசாரணை கைதியாக நான் இருந்த சிறையில் என்னை சந்திக்க வந்த கோபி, டேய் என்னை மன்னிச்சிடு புருஷா. யாராச்சும் ஒருத்தர் வெளியில இருந்தா தானே நல்லது. உனக்காக வாதாட நல்ல வக்கீலா தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் எனக்கு இதுல சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி ஜகா வாங்கினேன். உள்ள எப்படி சௌகரியமா இருக்கா என்றான். பாவி, என்னை நிச்சயமா தூக்குல போட போறதா பேசிக்கிறாங்கடா. நீ என்ன கட்டு சாதமா தூக்குல போடுறதுக்கு? தூக்கு கயிறுடா. ஒழுங்கா விஷம் குடிச்சு செத்து போயிருப்பேன். என்னை சாகடிச்ச, வேற பேர் கொடுத்து வாழ வச்ச, ஆவியாக்குன, கடைசியில கொலைகாரனாக்கி உள்ள தள்ளிட்ட. நியாயமா? அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை மாதிரி இருந்துக்கிட்டு இவ்வளவு கோணங்கித்தனமா யோசிப்பாருன்னு யாரு கண்டா? அது சரி, நெத்தியில் என்னடா காயம்? ஜெயிலில் அடிக்கிறாங்களா? இல்லை, ஒரு சக கைதி அடித்தான். ஏன்? பெங்களூருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுத்தோமே அந்த கனகசபா அங்கே போய் ஆத்திரமாகி மேனேஜர் கழுத்தை கடிச்சு ஜெயிலுக்கு வந்திருக்காண்டா. விசாரிச்சேன்னு சொல்லு. என்னை கண்டிப்பாக வெளியில் எடுத்துருவியா? நிச்சயமா. நூதனா எப்படி இருக்கா? துரும்பா இழைச்சிருப்பாளே. இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. ஒரு துரும்பு மறுபடி துரும்பா இழைக்க முடியுமா? கோர்ட்டு கேஸில் ஜெயிக்க முடியலைன்னு வச்சுக்க. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா வச்சுருக்கேன் என்றான் கோபி. என்ன அது? ஜெயிலில் இருந்து உன்னை தப்பிக்க வைக்கும் அற்புத திட்டம். இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆளுக்கு ஒரு பாக்கெட் வறுத்த வேர்க்கடலை வாங்கி கொடுத்தா போதும், வெளியில் வந்துடலாம். கைகளை தூக்கி பெரிய கும்பிடாய் போட்டேன் நான். வேணாம்பா, உன் யோசனையே வேணாம். பேசாமல் தூக்குலையே தொங்கிடுறேன் என்று உள்ளே ஓடினேன். முற்றும். ட்ராஜடி விரும்பாத வாசகர்களுக்காக மட்டும். 6 மாதம் கேஸ் நடந்தது. முடிவில் போதுமான சாட்சிகள் ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி நீதிபதி என்னை விடுதலை செய்ய நூதனா கையில் பெட்டியுடன் தயாராய் நின்றாள். ஓடி வந்து விட்டாளாம். அப்புறம் வேறு ஊரில் ரெஜிஸ்டர் ஆபீஸில் சேட்டை கோபி லலிதா சாட்சி கையெழுத்து போட நாங்கள் கல்யாணம் செய்து கொண்டோம். அப்பாடா, இனிமே என் மூன் கண்டிஷனர் ஆராய்ச்சியில் இறங்கலாம் என்றான் கோபி. அது என்ன என்றாள் லலிதாம்பிகை. சேட்டை கோபி அதாவது என்று தொடங்கி இதோ சொல்ல ஆரம்பிக்கிறான். பொறுமை உள்ளவர்கள் உட்கார்ந்து கேட்கலாம். மீண்டும் முற்றும்.